கேக்குது சுவாமிஜி. பிரார்த்தனை. ஓம் வசுதேவசுதம் தேவம் கம்சசாணூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும். மூகं கரோதி வாசாலம் பங்குல் லங்கயதே கிரிம் யத்கிருபாதமஹம் வந்தே பரமானந்தமாதவம். ஹரி ஓம். இப்போ கடைசியாக நடக்கிற வகுப்புகள் ரொம்ப எளிமையாக இருக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். தொண்ணூற்றி 95 2005 வரைக்கும் நான் இதெல்லாம் ஏற்றுக்கலை. வெள்ளிமலை ஆசிரமத்தில் ஒரு 8 வருஷம் பயங்கரமான வாத பிரதிவாதங்களெல்லாம் பண்ணியிருக்கிறேன். அப்புறம் ரிஷிகேஷில் ஒரு 2 வருஷம். கடைசி வருஷத்தில் தான் இது கொஞ்சம் ஏற்றுக்கிற விஷயந்தான், அல்லது இதை எப்படி புரிஞ்சுக்கிட்டால் ஏற்றுக்கலாம் அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஏன்னா என் கண்ணால் பார்க்குறேன், இதை எப்படி இல்லைன்னு சொல்ல முடியும், இதை எப்படி பொய்ன்னு சொல்ல முடியும், தொட முடியுது, கிள்ளி பார்க்க முடியுது. அப்படியெல்லாம் இருக்கும்போது இது மாயை, மித்யா, கனவு இப்படியெல்லாம் சொன்னால் அதை எப்படி ஏற்றுக்கிறது? இனி இதில் இன்னொரு விஷயம் உண்டு, அதை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலை. விட்ட லட்சணை, விடாத லட்சணை, விட்டும் விடாத லட்சணை, ஜகல் லக்ஷணா, அஜகல் லக்ஷணா, ஜகா அஜகல் லக்ஷணான்னு. இதை புரிஞ்சுக்கிறதுல நமக்கு சில சிக்கல் இருக்கிறதுனால அது புரிஞ்சுக்கிறதுக்கு எளிமைப்படுத்துறதுக்காக வேண்டி அப்படி ஒரு டெக்னிக் வச்சுருக்காங்க. அதனால் எனக்கு நான் ரொம்ப கேள்வி கேட்குறவன், என் மனசுக்கு என் புத்திக்கு திருப்தி இல்லைன்னா ஒத்துக்க மாட்டேன். எனக்கு ஒரு 10 வருஷம் ஆச்சுது இதை உள் வாங்கிறதுக்கு. அதனால் உங்களுக்கும் இது புரிஞ்சிட்டதுன்னா பூர்வஜன புண்ணியம், புரியலைன்னா தொடர்ந்து முயற்சி பண்ணுவோம், புரிகிற வரைக்கும் முயற்சி பண்ணுவோம், அவ்வளோதான். ஆனால் எனக்கு நிறைய சிக்கல்கள் இருந்து நான் புரிஞ்சுக்கிட்டதுனால இப்படி இந்த ஏரியாவில் சிக்கல் இருக்கலாம், அதனால் அதுக்கு ஏற்றது மாதிரி சொல்லுவோன்னு நான் சொல்ல முயற்சி பண்ணிகிட்ருக்கேன். எளிமையாக சொல்கிறேன், உங்களுக்கு புரியுது அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போது போன வகுப்பில் குணத்ரய விபாக யோகம் அப்படிங்கிறது 17வது அத்தியாயத்தில் இருந்து அப்படின்னு சொன்னேன். ஒரு திருத்தம் அதில் 14வது அத்தியாயத்தில் குணத்ரய விபாக யோகம், அங்கேயே 3 குணங்களை பற்றி தொடங்குகிறது. 17, 18 அது வருது. அப்புறம் போன வகுப்பில் நனவு வாதி, அதாவது நனவு உண்மை அப்படின்னு நினைக்கிறவங்க புத்த மதத்தில் ஒரு பிரிவு. அவங்கள நம்ம பாஹ்ய பிரத்யக்ஷவாதி, வெளியே இருக்கிறது பார்க்கறது உண்மைன்னு நினைக்கிறவங்க. அடுத்தது
வெளியே இருக்கிறது நாம் யூகிக்கிறோம், நாம் கற்பனை பண்ணுறோம் அப்படின்னு நினைக்கிறது இன்னொரு புத்த மதத்தினுடைய கோஷ்டி. அவங்கள நம்ம கனவுவாதின்னு வேணால் சொல்லிக்கலாம். நம்ம கனவுல உள்ள விஷயத்த மாதிரி. அடுத்தது புத்த மதத்தில் இன்னொரு பிரிவு இருக்கு, அவங்க சூன்யவாதி. அதாவது தூக்கத்தில் எதுவுமே இல்லை, அது மாதிரி எதுவுமே உலகத்தில் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க. அப்புறம் புத்த மதத்தில் 4வது ஒரு பிரிவு விஞ்ஞானவாதி, க்ஷணிய விஞ்ஞானவாதி அப்படின்னு சொல்லப்படுறவங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த அனுமேயவாதிக்கும் கனவுவாதிக்கும் விஞ்ஞானவாதிக்கும் ஒரு சின்ன வித்தியாசம். அனுமேயவாதி வெளியே இல்லை, ஆனால் நம்ம அப்படி நினைக்கிறோம் அப்படிங்கிறவங்க. விஞ்ஞானவாதி இது எல்லாமே பொருள் இருக்குது அப்படிங்கிற அடிப்படையில் உள்ளவங்க. விஞ்ஞானவாதி அப்படின்னா எண்ணம் தான் இருக்குது அப்படின்னு நினைக்கிறாள். பொருள் இல்லை, எண்ணம் தான் இருக்குது. இப்போ நான் அப்படிங்கிறது ஒரு எண்ணம், பானை அப்படிங்கிறது ஒரு எண்ணம், கப்பல் அப்படிங்கிறது ஒரு எண்ணம், எல்லாமே நம்முடைய எண்ணம் தான். எண்ணங்கள் அப்படிங்கிற சிந்தனை உள்ளவங்க விஞ்ஞானவாதிகள். இவங்க யாரும் நாம இல்லை, அதுதான் இதில் முக்கியம். இது இவ்வளவு பேரையும் சொன்னதுக்கு காரணம் இவங்களெல்லாம் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி இல்லை. ஸ்தூண நிக்ன நியாயம்பாங்க. நிறைய பேர் அத்வைதத்தை படிச்சுக்கிட்டு அத்வைதி மாதிரி பேசுவாங்க, கேட்குறதுக்கு அத்வைதம் மாதிரி இருக்கும், ஆனால் அது அத்வைதமாக இருக்காது, பௌத்தமாக இருக்கும். சூன்யவாதியாக இருக்கலாம், க்ஷணிய விஞ்ஞானியவாதியாக இருக்கலாம், பாகிய அனுமேயவாதியாக இருக்கலாம். இப்படி நனவுவாதியாவோ கனவுவாதியாகவோ அல்லது தூக்கவாதியாவோ இருப்பாங்க. ஆனால் அது எதுவுமே நாம் சொல்லலை. நாம் சொல்கிறது அது மாதிரி, ஆனால் அது இல்லை அப்படிங்கிற ஒரு வித்தியாசத்துக்காக வேண்டி தான் நம்ம அதை சொன்னோம். ஆனால் நாம் பௌத்தர்கள் இல்லை, நாம் சாங்கியர்கள் இல்லை. சாங்கியர்கள்ங்கிறவங்க நான் சொன்னேன், இந்த பரிணாமவாதம், சத்காரியவாதம், அதில் பரிணாமவாதம் அப்படிங்கிற கொள்கை உள்ளவங்க அப்படின்னு சொன்னேன். ஒரு பொருள் காரணம் இருக்குது, அதிலிருந்து காரியங்கள் உருவாகுது, காரண காரியங்களால் நிறைந்தது இந்த உலகம் அப்படின்ட்டு சொல்கிறவங்க. பொதுவாக உலகத்தில் நாம் எல்லாருமே காரண காரியவாதிகள் தான். அதாவது எந்த ஒரு விஷயத்தையும் காரண காரியத்துக்குள்ளே அடக்கிடணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இது இப்படி இருந்ததுன்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் உலகம் அப்படி நம்ம விருப்பம் போல் நடைபெறலை. எல்லா விஷயத்துக்கும் காரண காரியம் இருக்குது அப்படின்னு நம்ம நினைக்கிறோம், ஆனால் உண்மை அப்படி கிடையாது. இப்போது உங்கள் லாஜிக் நிறைய இடங்களில் வேலையே செய்யாது. ஒரு உதாரணம், திராவிட மாடல் ஹிந்து விரோத அரசு தெரியும், ஆனால் ஹிந்துக்கள் எல்லாம் அதுக்கு தான் ஓட்டு போடுவாங்க. அது என்ன லாஜிக்கு? அதுக்கெல்லாம் லாஜிக் தேடக்கூடாது. லாஜிக் படி தான் உலகத்தில் காரியம் நடக்கணும்னு கிடையாது. இஸ்லாமில் பெண்களுக்கு உரிமை இருக்கு அப்படின்னு நிறைய பெண்கள் இஸ்லாமில் இருக்கிறவங்க சொல்கிறாங்க. அதுக்கு பின்னாடி என்ன லாஜிக்கு அப்படின்னு தேடக்கூடாது. லாஜிக் இருக்காது. அவங்க சொல்கிறாங்க, இவங்க ஓட்டு போடுறாங்க, இதுக்கு பின்னாடி லாஜிக் இருக்கணும்னு நீங்கள் தேடக்கூடாது. உலகத்தில் இப்படி எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். எல்லா விஷயங்களுக்கும் லாஜிக் படியெல்லாம் விளக்க முடியும் அப்படின்னு நம்ம நினைக்கிறது ரொம்ப சரியில்லை. இதில்
க்ஷணிய விஞ்ஞானவாதிகள் உலகம்ங்கிறது ஒரு எண்ணம், நான்கிறது எண்ணம், உலகம்ங்கிறது எண்ணம், பார்க்கறதுங்கிறது எண்ணம், எல்லாமே எண்ணம்ங்கிறதாங்க இல்லையா. இது கொஞ்சம் யோக ஃபிலாசபியை ஒட்டினது. பதஞ்சலி யோக சூத்திரம்னு ஒரு ஆஸ்திகது இருக்கு. அவங்க என்ன அது என்னுடைய கருத்துப்படி அது எண்ணங்களை ஆராய்ச்சி பண்ணுற ஒரு துறை, தத்துவம். விருத்திகள் அல்லது எண்ணங்கள் அப்படிங்கிறது 5: பிரமாணம், விபர்யம், விகல்பம், நித்ரா, ஸ்மிருதி அப்படின்னு 5 எண்ணங்கள். இதில் பிரமாணம்னா என்ன, பிரமாண எண்ணம்னா என்ன அப்படின்னா பிரத்யக்ஷம், அனுமானம், ஆகமம் இது மூலமாக வரக்கூடியது அந்த எண்ணத்துக்கு பிரமாணம்னு பேர். விபர்யம் அப்படின்னா என்ன, பிரமாணம்ங்கிறத உள்ளது உள்ளபடி பார்க்குறதுன்னு வேணால் வச்சுக்கலாம். விபர்யம்னா என்ன அப்படின்னா ஒன்றை இன்னொன்னா பார்க்குறது. மித்யா ஞானம் அதத்ரூப பிரதிஷ்டம், கயிற்றில் பாம்பை பார்க்கறது. விகல்பம் அப்படின்னா சப்த ஞான அனுபாதி வஸ்து சூன்யக, வார்த்தை தான் இருக்கு, பொருள் இல்லை. முயல் கொம்பு அந்த மாதிரி. அபாவ பிரத்யய ஆலம்பனா விருத்திகி நித்ரா, எந்த எண்ணங்களும் இல்லாத நிலைக்கு, எந்த எண்ணங்களும் இல்லாத நிலையில், அப்படி சொன்னால் அது கொஞ்சம் குழப்பம். எண்ணங்களை கிரகிக்காத நிலை, அதுக்கு நித்ரைன்னு பேர். முதல்ல சொன்ன 3 நம்ம நனவு அப்படின்னு எடுத்துக்கலாம். இது நித்ரா, தூக்கம்னு எடுத்துக்கலாம். அனுபூத விஷய அசம்பிரமோஷக ஸ்மிருதிஹி, ஏற்கனவே அனுபவிச்சதை நினைக்கிறது, பார்க்கறது, சிந்திக்கிறது, அதுக்கு ஸ்மிருதின்னு பேரு. சொப்னம்னு இதை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சில விஷயங்கள் யோக சூத்திரத்தில் இருக்கு. அவங்க எல்லாத்தையுமே எண்ணங்களுக்குள்ள அடக்க பார்ப்பாங்க. அது மாதிரி பௌத்தத்தில் க்ஷணிய விஞ்ஞானவாதிகளும் பண்ணுறாங்க. ஆனால் இவங்க யாரையும் நம்ம ஒத்துக்கிறது இல்லை, அல்லது நம்ம இதை உங்களை ஒத்துக்கிற விதத்தில் நமக்குன்னு ஒரு தனி அணுகுமுறை இருக்குது அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கணும். அப்போ நாம் போன வகுப்பில் பார்த்தோம், ஒரு பொருளுக்கு அல்லது ஒவ்வொரு பொருளுக்கும் காரணம் ஒன்று இருக்கும், அதில் இருந்து காரியங்கள் உருவாகுது. இதில் நம்ம எடுத்துக்க வேண்டிய, கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, காரணம்தான் காரியம். நம்ம வேதாந்திகளுக்கு இதில் முக்கியமான விஷயம், நம்ம வேறு விஷயத்துக்குள்ளே தர்க்கத்துக்குள்ளே நம்ம போகிறதில்ல. நமக்கு அதெல்லாம் அது எப்படி வேணாலும் இருந்துட்டு போட்டு, கற்பனையாக இருந்துட்டு போட்டு, நிஜமாக இருந்துட்டு போட்டு, எண்ணமாக இருந்துட்டு போட்டு, நமக்கு அதெல்லாம் பிரச்சனை இல்லை. காரணத்தில் இருந்து காரியம் வருது. அப்படி வர்றதா இருந்தால் காரணம்தான் காரியமாக இருக்கு, காரியத்திலேயே காரணம் இருக்கு. களிமண்ணிலிருந்து பானை வருது, களிமண்ணு தான் பானை, பானையிலேயே களிமண் இருக்கு. இதுதான் நம்ம உள்வாங்க வேண்டிய விஷயம். இந்த இதில் களிமண் அப்படிங்கிறத பிரகிருதி அப்படின்னு சொல்லுவாங்க, பானை அப்படிங்கிறத
விக்கிருத்தின்னு சொல்லுவாங்க. இது நீங்கள் ரொம்ப மண்டையை உடைக்க வேண்டாம். அதாவது சில பேர் கொஞ்சம் கூடுதலாக தெரிஞ்சு வச்சுருக்கிறவங்களுக்கு ரிலேட் பண்ணுறதுக்காக வேண்டி சொல்கிறேன். இது வரைக்கும் இதை கேள்வியே படலைன்னா நீங்கள் கண்டுக்கவே வேண்டாம். காரணத்தை பிரகிருத்தின்னு சொல்லலாம், காரியத்தை விக்கிருத்தின்னு சொல்லலாம். எது இன்னொன்னாக மாற சக்தி உள்ளதோ அதுக்கு பிரகிருத்தின்னு பேர், எது இன்னொன்னா மாறி இருக்கோ அதுக்கு விக்கிருத்தின்னு பேர். இதில் சிலது பிரகிருத்தியாக மட்டும் இருக்கும். நாம் சொன்ன கடவுள் ஆத்மா பிரகிருத்தியாக மட்டும் இருக்கும். சிலது பிரகிருத்தியாகவும் இருக்கும், விக்கிருத்தியாகவும் இருக்கும். சிலது விக்கிருத்தியாக மட்டும் இருக்கும். இப்படின்னெல்லாம் அதை பிரிக்கிறாங்க. இதெல்லாம் சில குழப்பங்களை தீர்க்கிறதுக்காக வேண்டி இந்த மாதிரி கூடுதல் டீட்டெயில் நமக்கு தேவைப்படும். இனி இந்த பானை அப்படிங்கிறது வியக்தம், வெளிப்பட்டு இருக்கு. இது களிமண்ணில் அவ்வியக்தமாக இருந்தது, வெளிப்படாமல் இருந்தது. இந்த விஷயம் நமக்கு பிறகு கீதையில் தேவைப்படும். அதனால் இதை உள்வாங்கிக்கிங்க. களிமண்ணில் பானை உருவாகிறதுக்கு முன்னே வெளிப்படாமல் இருந்தது, பானை ஆன பிறகு வெளிப்பட்டிருக்கு. முன்னாடி அவ்வியக்தமாக இருந்தது, இப்போ வியக்தமாக இருக்கு. மலையாளம் தெரிஞ்சவங்களுக்கு இதில் ரொம்ப குழப்பம்லாம் இருக்காது, ஈஸியாக புரிஞ்சிடும். அடுத்தது, முதல்ல பானை அவ்வியாக்கிருதமாக இருந்தது, வெளிப்படாமல் இருந்தது. இப்போ வெளிப்பட்டு இருக்குது, வியாக்கிருதமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இதில் நாம் போகிற போக்கில் அல்லது நம்ம கீதா ஸ்லோகமே இப்படி ஒரு விஷயத்தை சொல்லிச்சுது. அசத்துக்கு இருப்பு இல்லை, சத்துக்கு அழிவு இல்லை. அப்போ நான் சொன்னேன், சொரூபம் அழிக்க முடியாது, போகாது. எது சொரூபம் இல்லையோ அது மாறும் அப்படின்னு சொன்னேன். இது சம்பந்தமாக ஒரு கேள்வியும் வந்தது. அந்த கேள்வியும் சேர்த்தே இப்போ அர்த்தம் சொல்லிடுறேன். ஞாபகமாக இருக்கிறதுனால அதையும் இதுக்குள்ளே கொண்டு வந்துடுறேன். சொரூபம் அப்படின்னா மாறாத ஒன்று. சில சமயங்கள் அதை சுபாவம்னு சொல்லுவாங்க. மாறாத ஒன்றுக்கு ஒரு பேர் சொரூபம்னு வச்சுக்கோங்க. மாறாத ஒன்றுன்னு இருக்கு, மாறக்கூடிய ஒன்றுன்னு இருக்கு. இப்படி ரெண்டு விஷயங்களை பற்றி தான் நம்ம டீல் பண்ணுறோம். நம்ம உடல் மாறக்கூடியது, நான் மாறாதவன், அதுதான் ஆத்மா. இப்படி மாறக்கூடியது மாறாததுன்னு இந்த உலகம் முழுக்க நிறைஞ்சிருக்குது. இதில் மாறாதது சொரூபம்னு எடுத்துக்கிட்டா, மாறக்கூடியது அதை நம்ம தர்மம் அப்படின்னு ஒரு வார்த்தை வேணால் கொடுக்கலாம், குணம் அப்படின்னு கூட சொல்லலாம் தமிழில். குணங்கிறது சம்ஸ்கிருதம் தான், ஆனால் உங்களுக்கு சொன்னால் புரியுங்கிறதுனால அப்படி சொன்னேன். இப்போ இந்த பென்னு சிவப்பு, இந்த பென்னு நீலம். பென்னு நீலம்ங்கிற ஒரு குணத்தோடு இருக்கு, சிவப்புங்கிற ஒரு குணத்தோடு இருக்கு. இப்படி எத்தனை குணம் வேணாலும் அதுக்கு இருக்கலாம். சிவப்பு நீலம்ங்கிறது அதனுடைய சொரூபம் கிடையாது, அதனால அதை மாற்ற முடியும். இப்போ இந்த துணி ஒரு வெரைட்டி காவி, இது ஒரிஜினலாக இது வெள்ளை, அதனால இதுக்கு நாம் என்ன நிறம் வேணாலும் கொடுக்கலாம், என்ன குணம் வேணாலும் கொடுக்கலாம், இதுக்கு என்ன தர்மத்தை வேணாலும் ஏற்றலாம். அப்போ சொரூபம் அப்படிங்கிறது
மாறாமல் இருக்கக்கூடியது, தர்மம் அப்படிங்கிறது மாறக்கூடியது. இப்போ இந்த இடத்துல எனக்கு கோபம் வருது, இது என்னுடைய சொரூபமா என்னுடைய குணமா? எனக்கு மற்றவங்களை பார்த்து பொறாமை வருது, இது என்னுடைய சொரூபமா குணமா? இந்த மாதிரி நம்முடைய எந்த ஒரு இதை வேணாலும் நம்ம ஆராய்ச்சி பண்ணி பார்க்கலாம். நான் எப்பவும் கோவப்படுறேனா? இல்லை. எல்லார்ட்டையும் கோவப்படுறேனா? இல்லை. அப்போ யார்கிட்ட கோவப்படணும், யார்கிட்ட கோவப்படக்கூடாதுன்னு எனக்கு சில ரூல்ஸ் ரெகுலேஷன்லாம் இருக்குது. அப்போ கோபங்கிறது என்னுடைய சுபாவம் கிடையாது. என் ஜாதகத்தில் ஒருவேளை நான் மேஷ ராசி, விருச்சிக ராசி, அதனால் கோபக்காரனாக இருக்கலாம். அல்லது செவ்வாய் என்னுடைய தாக்கம் எனக்கு இருக்குது, அதனால நான் கோபக்காரனாக இருக்கலாம். அப்படியெல்லாம் இருக்கலாம். ஆனாலும் சின்ன முயற்சி, சூழ்நிலையை பொறுத்து சின்ன முயற்சியோ பெரிய முயற்சியோ பண்ணி நாம் அதை மாற்ற முடியும். இப்போ சைக்காலஜிக்கல் கவுன்சிலிங் போகிறோம், ஒரு ஆள்கிட்ட சில பிரச்சனை இருக்குது, மன ரீதியான பிரச்சனை. நாம் அவர் சைக்காலஜிஸ்ட்டை கூட்டிகிட்டு போகிறோம். அவர் ரொம்ப காலமாக அவருக்கு கவுன்சிலிங் கொடுத்து அவர் அதிலிருந்து வெளியே கொண்டு வர்றார், அவரை சரி பண்ணுறார், மாற்றுறார். சில பேர் ரொம்ப காலமாக ஒரு மதத்தில் இருப்பாங்க, அப்புறம் ஏதோ ஒரு தாக்கம் வருது அவங்களுக்கு, அவங்க சிந்திக்க ஆரம்பிக்கிறாங்க, அப்புறம் அந்த மதத்தை விட்டு வெளியே வராங்க. ஏதோ ஒரு கொள்கையில் இருப்பாங்க, ஏதோ ஒரு தாக்கம் வருது, அந்த கொள்கையை விட்டு வெளியே வராங்க. அப்போ இதெல்லாம் நம்முடைய தர்மம் அல்லது குணம் அல்லது நாம் சேர்த்துக்கிட்டது, சம்பாதிச்சுக்கிட்டது சொரூபம் கிடையாது. சொரூபம்னா எப்பவும் இருக்கும், எப்போவுமே நம்ம கூட இருக்கிற ஒன்றை சொரூபம்னு சொல்லலாம். வந்து போகிறத நாம் தர்மம் அல்லது குணம் அப்படின்னு சொல்லலாம். இதை நாம் மாற்ற முடியும், மேனிப்புலேட் பண்ண முடியும். இதுக்கும் மேலே கேள்வி பதில் இதில் பார்ப்போம். அப்போ நம்ம ரெண்டு விஷயம் பார்க்குறோம், மாறாதது மாறக்கூடியது அப்படின்னு ரெண்டு. மாறாதது பிரம்மம், ஆத்மா, கடவுள் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். மாறுறது உலகம், படைப்பு, சிருஷ்டி அப்படின்னு எல்லாம் சொல்கிறோம். மனித உடல் எல்லாமே அதில் அடங்கிடும். அதை மாயாவி, மாயான்னு ஒரு வார்த்தை சொன்னேன், அல்லது கடவுள், பிரகிருதி அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாட்டு நம்ம பார்க்குறோம், சிவன், சக்தி அப்படின்னு எல்லாம் பல வார்த்தைகளை சொல்கிறாங்க. என்ன யின் யான் அந்த மாதிரி சீனாவில் சொல்கிறாங்கன்னு நினைக்கிறேன். பாசிட்டிவ், இந்த இடத்துல பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற அர்த்தத்தில் நாம் பேசலை. இது ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுக்கணும். இந்த இன்யானெல்லாம் பாசிட்டிவ் நெகட்டிவ் அந்த மாதிரி அர்த்தத்தில் பயன்படுத்துறது. நாம் ரெண்டுன்னு சொல்லும்போது பாசிட்டிவ் நெகட்டிவ்ங்கிற அர்த்தத்தில் சொல்ல, கடவுள் சாத்தான்கிற அர்த்தத்தில் சொல்லலை. நம்ம மதத்தில் சாத்தான் கிடையாது. சாத்தான் எல்லாம் இறக்குமதியான ஆசாமிகள். ஒரு சினிமானா ஹீரோவும் வில்லனும் இருந்தால் தான் எடுபடும், அதுக்காக வேண்டி அவங்க பண்ணிக்கிட்ட கற்பனைகள். முக்கியமாக பாரசீக மதத்தில் அகுரா மஸ்தா அப்படின்னு ஒரு கடவுள் இருந்தார். அவருக்கு எதிரி ஒரு ஆள் இருக்காருன்னு அந்த பாரசீக மதத்தினுடைய கட்டமைப்பு. அப்புறம் அங்கேருந்து இரவல் வாங்கி யூதர்கள், அவங்களுக்கு பின்னாடி வந்த கிறிஸ்தவர்கள், அதுக்கு பின்னாடி வந்த இஸ்லாமியர்களெல்லாம் வச்சுக்கிட்டாங்க. ஒரிஜினலாக பைபிளில் சாத்தானை பற்றி அதிகம் நீங்கள் டீட்டெயில் பார்க்க முடியாது. முக்கியமாக பழைய ஏற்பாடுன்னு சொல்லக்கூடிய யூதர்களுடைய பைபிள்லையும் சொல்லலாம். ரொம்ப விட்டேத்தியான ஒரு சில சின்ன குறிப்புகள் சொல்லப்போனால் அவர் தேவ தூதன், கடவுளுக்கு அடிமை, அப்படியெல்லாம் தான் உங்களுக்கு தகவல் கிடைக்கும். அதனால் ஒரு கட்டமைக்கப்பட்டவர் தான் சாத்தான். என்ன வில்லிஃபைடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தனை வில்ல ஆக்குறது அப்படின்னு.
அப்படி அவரை வில்ல ஆக்கி போட்டாங்க. நமக்கு கடவுள் மாயைன்னு சொல்லும்போது கடவுளும் சாத்தானுங்கிற அர்த்தம் கிடையாது. நமக்கு சாஸ்தா உண்டு, அவரை நம்ம சாத்தான்னு கூட சொல்லுவோம். ஆனால் நம்ம சொல்கிற சாத்தான் அப்படிங்கிறது கடவுளுங்கிற அர்த்தம். சாஸ்தாங்கிற வார்த்தை கடவுளுங்கிற அர்த்தத்தில் உள்ள வார்த்தை. அதுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா நமக்கு பல விஷயங்கள் உலகத்தில் கிடக்க, அதுக்குள்ளே போட்டு நம்ம ஒரு குழப்ப குட்டைக்குள்ளே இருக்கிறோம். அதனால் ரொம்ப தெளிவாக இருக்கணும். இப்போது இந்த பிரம்மங்கிறது மாறாதது, மாறக்கூடியது மாயை அல்லது பிரகிருதி அப்படிங்கிறது. இந்த உலகத்தில் எல்லா பொருட்களையும் அப்படி ரெண்டாக பிரித்தா மாறக்கூடிய எல்லா பொருளுக்கும் ஆதாரமாக மாறாதது இருக்குது. இது நம்ம புரிஞ்சுக்கிட உள்வாங்கிட வேண்டிய இன்னொரு விஷயம். இப்போ எந்த ஒரு பொருளும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம், தெரியுது அப்படின்னு சொல்கிறோம். அது கண்ணுக்காக இருக்கலாம், அதாவது இந்த ஸ்தூலமாக தெரியலாம், இல்லை சூக்ஷ்மமாக தெரியலாம். இந்த இந்திரியங்களுக்கு தெரிகிற ஒரு விஷயத்தை நம்ம ஸ்தூலம், காங்கிரீட் நவுன் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இந்திரியங்களுக்கு, பாஹ்ய இந்திரியங்களுக்கு தெரியாமல் மனசுக்கு புத்திக்கு தெரிகிற விஷயங்களை சூக்ஷ்மம், ஆப்ஸ்ட்ராக்ட்னு சொல்கிறோம். இதில் எப்படி வேணாலும் இருக்கலாம். சூக்ஷ்மமாட்டோ ஸ்தூலமாட்டோ நம்ம தெரிஞ்சுக்கிடக்கூடிய விஷயங்கள் இருக்குது, தெரிஞ்சுக்கிடாத விஷயங்கள் இருக்குது. பொதுவாக இந்த ரெண்டு விதத்துலையும் தெரியாத விஷயத்தை பற்றி நம்ம கவலையே பட மாட்டோம், அலட்டிக்கவே மாட்டோம். இதுவும் ஞாபகம் வச்சுங்க. நான் ரொம்ப முதலே சொல்லிட்டேன், இல்லாத விஷயத்தை பற்றி பேச்சில்லை. நமக்கு சந்தேகம் இருக்கிற விஷயத்தை பற்றியோ அல்லது தெரிஞ்ச விஷயத்தை பற்றியோ அதை பற்றி தான் பேசுவோம். அப்போ இந்த உலகம் சிருஷ்டி திருஷ்டமா இருக்கிறத பார்க்குறதா அல்லது திருஷ்டி சிருஷ்டமா நினைக்கிறத பார்க்குறோமா? இன்னொரு விதமாக சொன்னால் நனவா கனவா? இப்படி நமக்கு ஒரு சூழ்நிலை இருக்குது. இதில் இந்த கனவுங்கிறதுக்கு நான் இன்னொரு வார்த்தை சொன்னேன், பிராந்தி அப்படிங்கிறது. நான் உண்மையை மூணாக பிரித்தேன். ஒன்று பாரமார்த்திக சத்தியம், எப்பவும் உள்ளது, மாறாமல் இருக்கிறது, ஆதாரமாக இருக்கிறது, இதெல்லாம் பாரமார்த்திக சத்தியம். அதை அடிப்படையாக வச்சு உருவானது வியாவகாரிக சத்தியம். வியாவகாரிக சத்தியம் நம்ம எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்கும். நீங்களும் இதை பானைன்னு பார்க்குறீங்க, நானும் பானைன்னு பார்க்குறேன். நீங்கள் ஒரு விதமாக, நான் ஒரு விதமாக பார்க்குறதில்ல. அது வியாவகாரிக சத்தியம். இந்த வியாவகாரிக சத்தியத்தை நான் ஈஸ்வர சிருஷ்டின்னு சொல்லலாம் அப்படின்னு சொன்னேன். அதாவது எந்த ஒரு விஷயத்தை நாம் ஆப்ஜெக்டிவாக பார்க்குறோமோ, உள்ளது உள்ளபடி பார்க்குறோமோ, நம்முடைய விருப்பு வெறுப்புகளை கலக்காமல் பார்க்குறோமோ, அது ஈஸ்வர சிருஷ்டி, ஆப்ஜெக்டிவாக பார்க்குறது. பொதுவாக நனவு நிலையில் இது நடக்குது. இனி இது அழகாக இருக்குது, இது நல்லா இல்லை, இந்த மாதிரி ஒப்பீனியனேட்டட் திங்கிங், சப்ஜெக்டிவ் திங்கிங், என்னுடைய அபிப்பிராயத்தால் பார்க்குறது, மஞ்சள் கண்ணாடி போட்டு, பச்சை கண்ணாடி போட்டு, சிவப்பு கண்ணாடி போட்டு ஒவ்வொருத்தரும் பார்க்குறது, இப்படி பார்க்குறதுக்கு சப்ஜெக்டிவ் திங்கிங் சொல்லலாம். அது ட்ரீம் ஸ்டேட் மாதிரி. அதுதான் நம்ம ஜீவ சிருஷ்டின்னு சொல்கிறோம், நம்முடைய படைப்புன்னு சொல்கிறோம். அப்போது உண்மையிலே இருக்கிறது ஒன்று, ஈஸ்வர சிருஷ்டி ஒன்று, நம்முடைய சிருஷ்டி ஒன்று. இதில் பிரச்சனை நம்முடைய சிருஷ்டி தான். ஜீவ சிருஷ்டியில், ஈஸ்வர சிருஷ்டியில் பெரிய பிரச்சனை கிடையாது. பிரச்சனையே இல்லைன்னு சொல்ல மாட்டேன், பெரிய பிரச்சனை கிடையாது. இருந்தால் அதை சரி பண்ணவும் முடியாது நம்மளால். ஈஸ்வர சிருஷ்டியில் பிரச்சனை இருந்தால் நம்மளால் சரி பண்ணவும் முடியாது. சூரியன் சுடும், பனிக்கட்டி
குளிரும், இதெல்லாம் ஈஸ்வர சிருஷ்டி. நம்ம அதை ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நான் இதை இன்னும் ஒரு ஸ்டெப்பு எடுத்துக்கொண்டு போகிறேன். இதெல்லாம் போன வகுப்புலேயே பார்த்ததை தான் திருப்பி ஒரு இன்னொரு வடிவத்தில் சொல்லிட்டு இருக்கேன். ஜீவ சிருஷ்டியை நாம் ஜீவ சொப்னம்னு எடுத்துக்கிடுவோம். நம்முடைய கனவு, நம்முடைய கல்பனை, அதை நம்ம பிராதிபாசிக சத்தியம்னு பார்த்தோம். அப்போ இந்த வியாபகாரிக சத்தியத்துக்கு ஒருவேளை அது ஈஸ்வர சொப்னமாக இருந்தாலோ, இந்த வியாபகாரிகம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, அந்த உலகங்கிறது நான் இருக்கிறேன், நீங்கள் இருக்கிறீங்க, ஒரு ஒரு ட்ராமா, ஒரு சினிமா நடந்துட்டு இருக்குல்ல, இது நம்ம பார்வையில் இது உண்மை. ஒருவேளை கனவுல இருக்கிறவங்களுக்கு கனவு உண்மை தானே, அது மாதிரி நம்ம இதுக்குள்ளே இருக்கிற நமக்கு உண்மை, அது பிரச்சனை ஒன்றும் இல்லை, அப்படி இருந்துட்டு போட்டு. ஒருவேளை இது கடவுளுடைய கனவுல நடக்கிறதா இருந்தா, ஈஸ்வர சொப்னமா இருந்தா, வியாபகாரிக சத்தியம் அப்படிங்கிறது ஈஸ்வர சொப்னமா இருந்தால் அப்ப அது இருக்கலாம், வாய்ப்பு இருக்கு. உங்களுடைய யோசனைக்கு அதை விட்டுறேன். நான் சொல்றதெல்லாம் நீங்க ஆசை போடுங்க, நீங்களே அதுக்கு ஒரு முடிவுக்கு வர முயற்சி பண்ணுங்க. இப்போ உலகத்தில் இந்த உலகங்கிறது ஒரு சிருஷ்டின்னு சொன்னேன். அப்புறம் இந்த உலகம் மறைகிறத அழிவுன்னு சொன்னேன். சொல்லும் போதே சொன்னேன், சிருஷ்டிங்கிறது ப்ரொஜெக்ஷன், அழிவுங்கிறது லயம். அதாவது கிரியேஷன் இல்லை, டெஸ்ட்ரக்ஷன் இல்லை, அந்த இங்கிலீஷ் வார்த்தை பொருந்தாது. நம்முடைய இது எண்ணம் வந்து தோற்றம், மறைவு, சிருஷ்டி, லயம். பிறக்கிறது, தோன்றது, அழியுது. பிறக்கிறதுங்கிறது தோன்றது, அழிகிறதுங்கிறது மறைகிறது. நம்முடைய இதில் இந்த ஒரு வித்தியாசத்தை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நான் உலகத்தில் இந்த மாதிரி இதுக்கு பலரும் பலவிதமான அர்த்தங்கள், பலவிதமான எண்ணங்கள் வச்சுருப்பாங்க. நம்ம அதையெல்லாம் ஏற்றுக்கிறது இல்லை, நம்ம அதை இப்படி பார்க்குறோம். இப்போ நாம் எல்லாம் முழிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். உடனே கிள்ளி பார்த்துக்குங்க, ஏதாவது தூக்கிட்டீங்கன்னா முழிச்சுக்குங்க. நம்ம எல்லாம் இப்போ முழிச்சிருக்கிறோம். இப்போ நனவில் இருக்கும்போது கனவு இருக்கா? இல்லை. தூக்கம் இருக்கா? இல்லை. நனவு ஸ்டேஜில் இருக்கும்போது நமக்கு கனவும் தூக்கமும் இல்லை. இப்போ சில பேர் அப்படி உட்கார்ந்துக்கிட்டே அப்படியே ஒரு கனவுக்குள்ளே போயிடுவாங்க. அந்த கனவுல இருக்கிறவங்களுக்கு, அல்லது உண்மையிலே கனவுல இருக்கிறவங்களுக்கு நனவு உண்டா? இல்லை. தூக்கம் உண்டா? இல்லை. அப்போ நனவு கனவுல இல்லை, கனவு நனவுல இல்லை, தூக்கமும் ரெண்டுலையும் இல்லை. தூக்கத்தில் நனவும் இல்லை, கனவும் இல்லை. ஏதோ ஒரு ஸ்டேஜில் தான் நம்ம இருக்க முடியும். அப்போ இந்த விவகார சத்தியத்தில் இருந்துக்கிட்டே அல்லது பிராதிபாசிய சத்தியத்தில் இருந்துக்கிட்டு நாம் இன்னொரு சத்தியத்தில் இருக்க முயற்சி பண்ணுறது அவ்வளவு ஈஸி இல்லை. ஒன்றை விட்டால் தான் இன்னொன்றுக்கு போக முடியும். இது உண்மைன்னு நினச்சோம்னா பாரமார்த்திய சத்தியத்துக்கு போக முடியாது. வியாபகார சத்தியம் உண்மை இல்லை நினச்சா தான் பாரமார்த்திக சத்தியத்துக்கு போக முடியும். பாரமார்த்திக சத்தியம்
பிராதிபாசிய சத்தியம் உண்மை இல்லைன்னு நினச்சா தான் வியாபகாரி சத்தியத்துக்கு வர முடியும். இதுவும் ஒன்று நாம் ஞாபகத்தில் வச்சுக்கணும். அப்போ இந்த உலகத்தில் ஆத்மான்னு ஒன்று இருக்குது, அனாத்மான்னு ஒன்று இருக்குது, சத்துன்னு ஒன்று இருக்குது, அசத்துன்னு ஒன்று இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பழையபடி ஞாபகப்படுத்துகிறேன். அசத்துன்னா இல்லாத விஷயத்தை பற்றி நம்ம பேசலை. உண்மை உள்ளது, உள்ளது அல்லாதது. அந்த உள்ளது அல்லாததுக்கு இல்லைங்கிறது தவிர வேறு எல்லா எந்த அர்த்தம் வேணாலும் நீங்கள் எடுத்துங்க. உங்களுக்கு சக்திக்கு தகுந்தது மாதிரி, உங்களுடைய புரிதலுக்கு தகுந்தது மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கங்க. நீங்கள் கோட்டை விடக்கூடாத விஷயம் மாறாத ஒன்று இருக்குது, அடிப்படையான ஒன்று இருக்குது. அதை தான் நீங்கள் கோட்டை விடக்கூடாது. இது நீங்கள் எப்படி அர்த்தம் எடுத்துக்கிட்டாலும் நமக்கு பெரிய பிரச்சனை வர போகிறதில்ல. இப்போ ஆத்மான்னு ஒன்று இருக்குது, ஆத்மா அல்லாதது அனாத்மான்னு, ஆத்மாவை தவிர மீதி எல்லாம் அனாத்மா. நான் அல்லாதது, என்னுடையது அல்லாதது, இந்த இடத்துல நான்கிறது இந்த உடம்பு இல்லை, உடம்புக்கு ஆதாரமாக இருக்கிற ஆத்மா. இந்த தெளிவு நமக்கு இருந்ததுன்னா நமக்கு பிறப்பு இறப்பு கிடையாது. பாராதிபூதம் நீ அல்லை பார் என்றான் குருநாதன் அப்படின்னு தாயுமான சுவாமியுடைய ஒரு வாக்கு. நம்ம இந்த பஞ்சபூதங்கள் இல்லை அப்படின்னு என்னுடைய குருநாதன் எனக்கு சொன்னான் அப்படிங்கிறார். அப்போ சத்து அப்படிங்கிறது உண்மையான பொருள், மாறாத பொருள், ஆதாரமான பொருள். அசத்துங்கிறது அதில் இருந்து தோன்றின பொருள், மாறின பொருள், மாறக்கூடிய பொருள், தான் இருக்கிறதுக்கு இதை சார்ந்து இருக்கிற பொருள். இதெல்லாம் அசத்தினுடைய அர்த்தம். இது இவ்வளவும் உங்களுக்கு மனசுக்குள்ள ரொம்ப தெளிவாக ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா இப்போ நாம் மறுபடி அந்த ஸ்லோகத்துக்குள்ளே போகலாம். ந அசதக பாவக வித்யதே. அசத்துக்கு நிரந்தர இருப்பு அப்படிங்கிறது கிடையாது. சதக அபாவக ந வித்யதே. சத்துக்கு இல்லாமல் போகிறது, மறைஞ்சு போகிறது அப்படிங்கிறது கிடையாது. இந்த கருத்தை இது சொல்கிறதுனால சில பேர் இதை ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, அந்த சயின்ஸ் தியரி இதுக்குள்ளே இருக்குதுன்னு சொல்கிறாங்க. நம்ம சயின்ஸை தாண்டி யோசிக்கிறவங்க ஆன்மீகத்தில் அப்படி சொல்கிறவங்க சொல்லிட்டு போட்டோம். அதுக்குள்ளே அது மாதிரி ஒன்று அதுக்குள்ளே இருக்குது அப்படிங்கிறது உண்மைதான். இப்போது இந்த ஒரு தெளிவு, இப்போது நான் இருக்கிறேன், நீங்களும் நான் சொல்கிறீங்க. இந்த உலகத்தில் எத்தனை உயிர்கள் இருக்குதோ அதெல்லாமே நான் 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 அப்படின்னு நினைக்கும். அப்போ நான் அப்படிங்கிறது மாறாதது. என்னுடைய உடல், என்னுடைய சிந்தனை, என்னுடைய அறிவு அதெல்லாம் வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கும் அது மாதிரி வித்தியாசம் இருக்குது. அந்த வித்தியாசம் உள்ளதை ஒதுக்கிட்டு பார்த்தா வித்தியாசம் இல்லாததை எடுத்துக்கிட்டா, அதாவது நமக்கு இடையில் சில ஒற்றுமைகள் இருக்குது, சில வேற்றுமைகள் இருக்குது. வேற்றுமைகளை விட்டுக்கிட்டு ஒற்றுமைகளை எடுத்து பார்த்தா அதில் நமக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். ஒரு உதாரணம் சொல்கிறேன். இப்போ நான் ஆண் அப்படின்னு நான் நினைக்கிறேன்னு வச்சுக்குவோம். ஆண் அப்படிங்கிற கேரக்டரிஸ்டிக் போட்டால்
இப்போ இங்கே இருக்கிறதுல கொஞ்சம் பேர் நாங்கள் ஆண்கள்னு பிரிஞ்சிருவோம், மற்றவங்க எல்லாம் பெண்கள்னு பிரிஞ்சிருவோம். இப்போ நான் அடுத்தது என்ன பண்ணுறேன், நான் மனிதன் அப்படின்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்ன ஆகும், நாம் எல்லாரும் ஒன்றாயிருவோம், விலங்குகள் தாவரங்கள் அதெல்லாம் வேற ஆயிரும். இப்போ அடுத்தது நாம் உயிர்கள் அப்படி நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. அப்போ நாம் உயிர்கள் எல்லாரும் ஒன்றாயிடுவோம், கல் மண் இதெல்லாம் வேற ஆயிடும். இப்போ நாம் எல்லாரும் படைக்கப்பட்டவர்கள் அப்படின்னு பார்த்தா அறிவுள்ளது அறிவில்லாதது எல்லாமே ஒன்றாயிடும். இப்படியே நாம் போனால் இருக்கிறது தெரிகிறது அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். பேரு வடிவம் அப்படின்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்குவோம். இப்படி பிரிக்க ஆரம்பிச்சோம்னா உலகத்தில் உள்ள எல்லாம் இருக்குது தெரியுதுல அடங்கிடும். சத்தியம் ஞானம், இன்னொன்று நாம ரூபம். எது எது சத்தியமோ, நம்ம இப்போ இந்த ஸ்லோகத்தில் சத்துங்கிற வார்த்தை இருக்கனால அதை மட்டும் எடுத்துக்குவோம். எது எது சத்தியமோ அது எல்லாம் கடவுள். எது எது பேரு வடிவோ அதெல்லாம் அசத். அப்போ சத்தியம் ஆன்மா கடவுள், ஒரு ஸ்லோகம் இப்படி சொல்லுது, பிரம்ம சத்தியம் ஜெகன் மித்யா ஜீவோ பிரம்மைவ நாபரக. பிரம்மம் சத்தியம் எதுனா அதுதான் கடவுள். அப்போ நான் சத்தியம், என் உடம்பு அசத்தா இருக்கலாம், ஆனால் நான் சத்தியம். அதே மாதிரி நீங்கள் சத்தியம். இந்த மாதிரி உலகத்தில் இருக்கிறது நிறைய இருக்குது, இருக்கிறது எல்லாம் சத்தியம். அப்போ அதெல்லாம் கடவுள். அதனுடைய பேரு வடிவம் அசத், அது நிரந்தரம் இல்லை, அது மாறலாம், இன்னைக்கு இருக்கும் நாளைக்கு போகும். அப்போது இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொருட்கள்லையும் ரெண்டு விஷயம் சேர்ந்த கலவையாக இருக்குது. அழியக்கூடியது அழியாதது, மாறக்கூடியது மாறாதது. இது இப்போ தெளிவாக உள்வாங்கிக்கிட்டிங்கன்னா, இப்போ யோசிங்க, பீஷ்மர் துரோணர் இவங்கெல்லாம் அழிஞ்சு போவாங்க அப்படிங்கிற அர்ஜுனுடைய கவலை. பீஷ்மர் துரோணருங்கிறது அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் ஒரு என்டிட்டி, ஒரு பொருள். பீஷ்மர் துரோணர் அப்படிங்கிறது பேரு வடிவம். அர்ஜுனனை பொறுத்த வரைக்கும் அந்த பேரு வடிவத்தை மனசில் வச்சு தான் பேசிகிட்டு இருந்தான். கிருஷ்ணர் சொல்கிறார், பீஷ்மர் துரோணருங்கிற பேரு வடிவத்துக்கு நிரந்தரம் கிடையாது, அது அழியக்கூடியது தான். அழியக்கூடிய வஸ்து நம்மால் அழியாமல் காப்பாற்றத்தக்கது அல்ல, முடிஞ்சது அல்ல. அழியாத வஸ்து ஆத்மா, அவங்களுடைய கடவுள் அம்சம், அவங்களுடைய மாயை அம்சம் அழியக்கூடியது மாறக்கூடியது. அவங்களுடைய கடவுள் அம்சம் அது மாறாதது, அழியாது, அது அழிக்க முடியாது. அப்போ அவங்க அழிஞ்சிருவாங்க, இறந்துருவாங்க, இல்லாமல் போயிடுவாங்கன்னு நினைக்கிறது மூடத்தனம், அறிவாளித்தனம் இல்லை. பண்டிதாக ந அனுஷோச்சந்தி, அறிவாளி கவலைப்பட மாட்டான். ஏன்? அவர்கள் அவர்களுடைய ஆதாரம், அவருடைய சத்து பகுதி, அவருடைய ஆத்மா, அவருடைய கடவுள் அம்சம் அழியாதது. நம்ம எல்லாரும் இந்த ரெண்டு அம்சமும் சேர்ந்து இருக்கிறவங்க தான். அதனால் நீ அதை பற்றி கவலைப்படுறது முட்டாள்தனமானது, புத்திசாலித்தனமானது இல்லை. உண்மை தெரியாதவங்க தான் கவலைப்படுவாங்க. உண்மை தெரிஞ்சவங்க தத்துவதர்ஷிபிகி
கவலை வராது. இப்போது அனயோகோ உபயோகோ, இந்த ரெண்டினுடைய, எந்த ரெண்டு? சத்து அசத்து, இந்த ரெண்டினுடைய அந்தக திருஷ்டக, ஆழமான கருத்து என்னது, இறுதியான கருத்து என்னது அப்படிங்கிறது யார் புரிஞ்சுக்கிட்டாங்களோ பார்த்தாங்களோ அவங்கள நாம் தத்துவதர்ஷின்னு சொல்கிறோம். அப்போ தத்துவதர்ஷிகள் இந்த ரெண்டினுடைய உண்மையை உணர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். அர்ஜுனா, நீ உணர்ந்திருக்கியா? உன் நெஞ்சத்தை தொட்டு பார்த்துக்கோ. நீ உணரலை, அதனால் நீ அறிவாளி இல்லை, அதனால் அறிவாளி மாதிரி பேசாத அப்படின்னுங்கிறதெல்லாம் நாம் கிருஷ்ணன் சொல்லாமல் சொல்கிற விஷயம் நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். எடுத்த உடனே நீ அறிவாளி மாதிரி பேசு அப்படின்ட்டு சொல்லிட்டாரு. அறிவாளியாக இருந்தால் என்னென்ன விஷயங்கள் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்? நாம் நித்தியமாக மாணவர்கள். நத்வேவாகம் ஜாத்து நாசம் நத்துவம் நேமே ஜனாதிபாக நச்சைவன பவிஷ்யாமக சர்வே வயமதப்பரம். நமக்கு மாற்றம் கிடையாது. தேகினோஸ்மின் யதா தேகே கௌமாரம் யௌவனம் ஜரா ததா தேகாந்தர பிராப்தி தீரஸ்தத்ர நமுஹ்யதி. நம்முடைய சுகதுக்கங்கள் வந்து போகிறவை, அவைகள் நிரந்தரமானவை அல்ல, அவைகள் அசத்து. மாத்ரா ஸ்பர்ஷாஸ்து கௌந்தேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாப்பாயினோ அனித்யாக தான் திதிக்ஷஸ்வ பாரத. அதனால் நீ சும்மா இருந்தாலே போகிறோம், பேசாமல் வரும் போயிட்டே இருக்கும், நீ அலட்டிக்க வேண்டியதே கிடையாது. எம்ஹின வெத்தயந்தியதே புருஷம் புருஷர்ஷப சமதுக்க சுகம் தீரம் சோ அமிர்தத்வாய கல்பதே. இப்படி சுகதுக்கங்களில் எவன் சமமாக இருக்கானோ அவன் ஞானி அல்லது மோட்சம் அடைந்தவனுக்கு, நிம்மதி அடைந்தவனுக்கு, விடுதலை அடைந்தவனுக்கு சமானம் அப்படின்னு சொல்லி இதை பகவான் சொல்கிறார். இதில் சங்கர பாஷ்யத்தையும் உங்களுக்கு கொஞ்சம் காட்டலாமான்னு ஒரு யோசனை இருக்குது. நீங்கள் அதை பற்றி தெரிஞ்சுக்கிடணும்னு நினச்சால் உங்கள் கருத்தை தெரிவிங்க, சங்கர பாஷ்யத்தை பார்க்கலாம். இல்லைன்னா அதை ஸ்கிப் பண்ணி போகலாம். இப்போ நான் இப்படி சொன்னேன், இதை சங்கரர் எப்படி சொல்லியிருப்பார் அப்படின்னு தெரிஞ்சுக்க ஆசைப்பட்டால், பெரும்பான்மை வாக்குகள் விழுந்தால் சங்கர பாஷ்யம் பார்ப்போம், இல்லைன்னா அடுத்த ஸ்லோகத்துக்கு போயிடுவோம். இப்போ இதில் தத்துவதர்ஷி நாங்கள் எல்லாம் ஏன் மொட்டை அடிச்சுட்டு இருக்கோம் தெரியுமா? என்ன சொல்லிட்டு சங்கர பாஷ்யத்தை பார்க்கும் போது இப்படி ஆயிடக்கூடாது, அப்படி ஆனாலும் ப்ரொடெக்ஷனாக இருக்கணுமே அப்படின்னு. பொதுவாக உபனிஷத்து படிக்கும்போது மொட்டை அடிச்சுக்கிட்டு படிக்க போவாங்களாம். அதனால அந்த உபனிஷத்துக்கு பேர் முண்டக உபனிஷத். அதாவது உபனிஷத்துக்கு பேர் முண்டக உபனிஷத் இருக்கு. முண்டனம்னா மொட்டை அடிக்கிறது. அதுக்கு அவங்க இந்த உபனிஷத்து படிக்க போகிறதுக்கு முன்னே மொட்டை அடிச்சுட்டு போவாங்க அப்படின்னு. எல்லாம் ஒரு சேஃப்டி தான். படிக்கும்போது முடிய பிக்க வேண்டி வந்துடாது அப்படின்னு. சரி, ஒன்று ரெண்டு பேர் வேணும்னு சொல்லியிருக்காங்க. வேண்டான்னு சொல்கிறவங்க யாராவது இருக்காங்களா? வேணும் குருஜி. சரி, அது கொஞ்சம் அந்த கிளாஸ் கொஞ்சம் சமஸ்கிருதம் கலந்துருக்கும். நான் அதை தமிழில் சொல்லுவேன், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இருக்காது. ஒரு மாதிரி சங்கரர் அவருடைய 16 வயசில், அதாக அது முக்கியம், அஷ்டாவர்ஷேது சதுர்வேதி துவாதசே கிருதவான் சர்வசாஸ்திரவித்து ஷோடசே கிருத்தவான் பாஷ்யக. 16 வயசில் அவர் இதை எழுதிட்டாரு, இந்த விளக்கங்கள் எல்லாம் எழுதிட்டாருன்னு சொல்லுவாங்க. எவ்வளோ பெரிய ஜீனியஸாக இருந்திருப்பார் அப்படிங்கிறத அவர் லேசாக ஒரு தொட்டு பார்க்குறதுக்கு வேண்டிதான் சங்கரர். அதனால் மனசார கும்பிட்டுக்கணும். இனி நம்ம கை வரைக்கும் இந்த புக்கு வந்திருக்கு. எவ்வளோ எத்தனை 1000 வருஷங்களை தாண்டி எத்தனையோ அடக்குமுறைகளை மீறி, கொலை பாதகங்களெல்லாம் மீறி இன்னைக்கு நம்ம கையில் இந்த புக்கு நம்ம இதை படிக்கிறோம்.
அதனால் நம்முடைய முன்னோர்கள் எல்லாருக்கும் நாம் நம்முடைய நன்றி உள்ளவர்களாக இருக்கணும். அந்த நன்றி நமக்கு எப்போவுமே மனசில் இருக்கணும். பகவத்கீதை எடுத்தோம் படித்தோம், இது ஒரு சின்ன விஷயந்தான்னு நினைக்கக்கூடாது. இதுக்கு பின்னாடி பல இரத்த களரிகள், பல அழிச்சாட்டியங்கள் எல்லாம் கடந்து இந்த ஞானம் நம்மக்கிட்ட வந்து சேருது. அதுவும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இப்போது நான் தத்துவதர்ஷிபிகி அப்படிங்கிற இதுக்கு கொஞ்சம் கூடுதல் விளக்கம் சொல்லணும். அதை நான் அடுத்த வகுப்பில் எடுத்துக்கிறேன். அதை பற்றி கேள்வி இருக்கிறதுனால அடுத்த வகுப்பினுடைய டாப்பிக் அதை வச்சுக்கிறேன். அதுக்கு பிறகு அதுக்கு அடுத்த வகுப்புக்கு வேணால் சங்கர பாஷ்யத்துக்கு போவோம். வேறு ஏதாவது கேள்வி இருக்குன்னா கேட்கலாம். அதில் முன்னுரிமை யாமினி அம்மாவுக்கு அந்த நீங்கள் கேட்ட கேள்விக்கு போகிற போக்கில் ஒரு பதிலை சொன்னேன். அது போதுமா, இல்லை கூடுதல் விளக்கம் வேணுமா? குருஜி, எனக்கு ஒன்று கேட்கணும். போன கிளாஸ்லயே இது கேட்கணும்னு இருந்தேன். காரணம் காரியம் அப்படின்னு சொல்றது வந்து நம்ம ஹேத்துமத் பாவா அப்படின்னு எடுத்துக்க முடியுமா? அதுதான் அதே தானே அது. ஓகே. அப்போ அது வந்து இப்போ இங்கிலீஷ்ல ஒரு மாதிரி எடுத்துக்க முடியும் அப்படின்னா த மேனிஃபெஸ்டட் அண்ட் அன்மேனிஃபெஸ்டட் அப்படின்ற எடுத்துக்க முடியுமா? அதுதான் ரொம்ப நல்ல வார்த்தை. காரண காரியம் அப்படிங்கிறது வேதாந்த பார்வையில் மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட். அதான் நான் வியக்தம் அவ்வியக்தம், வியாக்கிருதம் அவ்வியாக்கிருதம்னு 2 வார்த்தை சொன்னேன். அது வந்து மேனிஃபெஸ்ட் அன்மேனிஃபெஸ்ட்னு அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் தான். தோன்றது மறைகிறது. ஓகே. அப்புறம் அடுத்து வந்து இந்த இதை பத்தி சொன்னீங்க நீங்க, ஸ்வரூபம் அப்புறம் குணம் தர்மம், எது மாறக்கூடியது குணம் அண்ட் தர்மம் அப்படின்னு சொன்னீங்க. அது வந்து நம்ம வந்து மேனிப்புலேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒன்று சொன்னீங்க. இதுல வந்து என்னுடைய ஒரு இந்த கோவம் அப்படின்ட்டு வர்றதே வந்து அப்படி ஒரு அனாலிட்டிக்கலா பார்த்தோம்னா அது வந்து ஐதர் இட் இஸ் சிச்சுவேஷனல் ஆங்கர் இஸ் சிச்சுவேஷனல் பேஸ்ட், அப்படிதான் இருக்கணும். ஒன் கேனாட் பி அன் angry person throughout his life அப்படின்றது ஒன்று. இன்னொன்று வந்து anger is because of the unfulfilled desires அப்படின்றது ஒன்று இருக்குது. அப்போ டிசைர்ஸ்ன்னு இருக்கிற வரைக்கும் அது அன்ஃபுல்ஃபில்ட் ஆகாத போகும்போது ஏதோ ஒரு கட்டத்தில் அது வந்து ஆங்கராக மாறக்கூடிய விஷயம் அப்படின்றது என்னுடைய நானா சிந்திச்சதுல அந்த ஒரு இதுக்கு வந்திருக்கேன். ஸோ அது வந்து வெறும் நமக்கு ஒன்லி வென் வி பிகம் டிட்டாச்ட். அதே போல பகவத்கீதால சொல்றாங்க, மா பலேஷு கர்ம எதிர்பார்க்காத, நீ செய்யறத செய்ய பலனை எதிர்பார்க்காத. அந்த மாதிரி வந்தா மட்டுமே வந்து யூ வில் நாட் ஹாவ் த டிசைர்ஸ் விச் ஆர் நாட் அன்ஃபுல்ஃபில்டு. அப்போ மட்டுமே உங்களுக்கு கோபம் வரக்கூடிய சந்தர்ப்பமும் சூழ்நிலையும் வராது. அது வந்து ஞானின்ற அந்த ஸ்டேஜுக்கு வந்தோம்னா வரும் அப்படின்றது என்னுடைய இது. அது ஏன்னா முயற்சி பண்ணி 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 சில சமயத்துல என்னதான் முயற்சி பண்ணாலும் எங்கேயோ ஒரு இடத்துல எப்பவோ ஒரு இடத்துல அது தவறிடுறது. அப்போ வி ஃபால் இன்டு தட். இது என்னுடைய சிந்தனை. இதுல ஏதாவது மாற்று கருத்து இருந்தா தயவு செய்து அதை தெரியப்படுத்துங்க. பகவத்கீதையில் இப்படி தான் சொல்லியிருக்கு. ஆனால் அதில் கொஞ்சம் கூடுதல் சில விஷயங்கள் நான் சொல்கிறேன். தியாயதோ விஷயான் பும்சக சங்கஸ்தேஷு உபஜாயதே சங்காத் சஞ்சாயதே காமஹ காமாத் क्रोधोऽभिजायते क्रोधात् भवति सम्मोहः सम्मोहात् स्मृतिविभ्रमः ஸ்மிருதிப்ரம்ஷாத் புத்திநாசக புத்திநாசாத் பிரணஷ்யதி. இது வந்து 62, 63வது ஸ்லோகங்கள் பகவத்கீதையில். இதே அத்தியாயத்தில் பின்னாடி வரப்போகிற 2 ஸ்லோகங்கள். அதாவது ஆசை தான் பேசிக். நிறைவேறாத ஆசை, அந்த ஆசை நிறைவேறாத போது அந்த ஆசைக்கு இடைஞ்சலாக இருக்கிறதுக்கு மேலே அல்லது இருக்கிறவங்க மேலே நமக்கு கோபம், குரோதம் எல்லாம் வரும். சில பேர் குழந்தைகளை கொண்டுடுறாங்க, அந்த மாதிரியெல்லாம் சில நியூஸ் எல்லாம் நம்ம படிக்கிறோம்.
அதனால் ஆசையினுடைய இன்னொரு பக்கம்தான் கோபம் அப்படிங்கிறது. அது மாதிரி கோபம் அப்படிங்கிறது ஒரு சூழ்நிலை காரணமாக வர்றது தான். இது ரொம்ப சிம்பிளாக சூழ்நிலை காரணமாக வருதுன்னு சொல்ல முடியாது. சூழ்நிலை ஒரு ட்ரிகர், தூண்டி விடுது, வெளிப்படுத்துது. அப்படி இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கலாம். ஒரு உதாரணத்துக்கு நம்முடைய சின்ன குழந்தையிலிருந்து, இதை சைக்காலஜியில் சைல்டுன்னு சொல்லுவாங்க, நம்முடைய சின்ன குழந்தையிலிருந்து நம்ம அம்மா வயத்தில் இருந்ததுலேருந்தே இந்த சில அனுபவங்கள் நமக்கு வந்திருக்கும். சைக்காலஜிஸ்ட் என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மால் ஹேண்டில் பண்ண முடியாத ஒரு பிரச்சனை வரும்போது நம்முடைய மனசு அதை ஆழ் மனசுக்கு தள்ளி விட்டுரும். ஹேண்டில் பண்ண முடிஞ்சால் ஹேண்டில் பண்ணும், முடியலைன்னா அதை ஆழ் மனசுக்கு தள்ளி விட்டுரும். அது அங்கே இருக்கும். பிறகு எப்போவாவது ஏதாவது அதை ட்ரிகர் பண்ணிச்சதுன்னா அது வெளியே வரும். இது நம்முடைய எல்லா ஃபீலிங்ஸுக்கும் பொருந்தும். இந்த கோபம் அப்படிங்கிறது இப்படி நிறைவேறாத, நிறைவேற்ற முடியாத ஆசையினுடைய இன்னொரு முகம், பக்கம். இதுக்கு காரணமானவங்களுக்கு மேலே நமக்கு கோபம் வரும், அல்லது காரணமானதுக்கு மேலே கோபம் வரும். அது ஆளாகவும் இருக்கலாம், பொருளாகவும் இருக்கலாம், சூழ்நிலையாகவும் இருக்கலாம், அரசாங்கமாக இருக்கலாம், கொள்கையாக இருக்கலாம், மதமாக இருக்கலாம். இப்போ கோபங்கிறது ஒரு உதாரணமான ஒரு ஃபீலிங்ஸை நான் எடுத்துக்கிறேன். இதை மாதிரி எல்லா ஃபீலிங்ஸும் நீங்கள் டீல் பண்ணிக்கலாம். முதல்ல ஒரு விஷயத்தை பற்றி நம்ம சிந்திக்கிறோம். அந்த சிந்திக்கிற போது தியாயத்தோ விஷயான் பும்சக, அப்புறம் அதில் ஒரு பற்றுதல் உண்டாகுது. சங்கஸ்தேஷு உபஜாயத்தே சங்காத் சஞ்சாயத்தே காமக. அந்த பற்றுதல்னால அது மேலே நமக்கு ஆசை வருது. காமாத் குரோதோபிஜாயதே. அந்த ஆசை நிறைவேறிட்ட பிரச்சனை இல்லை, நிறைவேறாமல் போனால் அதிலிருந்து குரோதம் வருது. அப்புறம் குரோதம் வேற பல விஷயங்களுக்கு இழுத்துட்டு போய் நம்மளை வாழ்க்கையை நாசம் பண்ணிடுது. சினமென்னும் சேர்ந்தாரை கொல்லி இனமென்னும் ஏமப்புனையை சுடும். நெருப்பு மாதிரி நம்முடைய கோபம் அப்படிங்கிறது. எந்த உணர்ச்சிகளும் அப்படித்தான், கோபமும் அதை மாதிரி நம்மளை கொல்லக்கூடியது. நம்முடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய எதுவுமே பிரச்சனை இல்லை, கோபம் உட்பட. நம்முடைய கட்டுப்பாட்டை மீறி போகக்கூடிய எதுவுமே பிரச்சனை தான். அப்போ இந்த கோபத்தை எப்படி டீல் பண்ணுறது? பொதுவாக கோபத்துக்கு பின்னாடி எப்போவுமே ஒரு லெஜிட்டிமசி இருக்கும். இது ஒன்று நிறைய பேர் கோட்டை விட்டுருவாங்க. இப்போ ஒரு நிமிஷம் கோவப்படுங்க நான் உங்ககிட்ட சொன்னேன், நீங்கள் யாரும் கோவப்பட போகிறதில்ல. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உங்களுக்கு கோபம் வெளியே வரும். சில பேருக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் மெச்சூர் ஆனவங்க அல்லது இதை ஹேண்டில் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, இதுலேருந்து வெளியே வரணும்னு நினைக்கிறவங்க, பெரிய பெரிய விஷயம்லாம் நடக்கும்போது கோபத்தோட பல்ல கடித்து அடக்கிடுவாங்க. அப்புறம் ஏதோ ஒரு சின்ன விஷயம் நடக்கும், இதுவரைக்கும் அடக்கி வச்சுதான் அப்படியே எரிமலையாக வந்துடும். சுற்றி இருந்து பார்க்குறவங்களுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு எதுக்கு கோபப்படுறாங்க அப்படின்னு தோணும். அவங்களுக்கு தெரியாது இது அடக்கி வச்சிருந்த எரிமலையாக வெடிச்சு குமரி வருது அப்படின்னு. அதனால பூஜ்ய சுவாமிஜி பொதுவாக எந்த ஒரு ஃபீலிங்ஸையுமே அடக்குன்னு சொல்ல மாட்டாங்க. அதை ஹேண்டில் பண்ணணும், கையாளணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொரு விதமாக சொன்னால் அதை புத்திசாலித்தனமாக வெளிப்படுத்தணும். ஒரு உதாரணத்துக்கு, உங்களுக்கு கோபம் வருது, இந்த கோபத்திலேருந்து நீங்கள் விடுபட நினைக்கிறீங்க அப்படின்னா, இப்போ கோபம் வர்றதுக்கு உங்களுக்கு ஜாதகத்திலே கூட அதுக்கான அமைப்பெல்லாம் இருக்கும். அதனால் ஜாதகம் உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சூழ்நிலைகளை தந்திருக்கும். அதனால் அந்த சூழ்நிலையை உங்களை ட்ரிகர் பண்ணிக்கிட்டே இருக்கும், நீங்கள் கோபப்பட்டுகிட்டே இருப்பீங்க. செவ்வாய் கிரகம் வந்து உங்களை கோபப்படுத்தணும், அதுவும் நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல். செவ்வாய் இருக்குது அல்லது செவ்வாய் வீட்டில் இருக்குது, லக்னம் இருக்குது, ராசி இருக்குது அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு டூல். மற்றபடி
அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் உங்களுக்கு பிறவி வந்து அமைஞ்சிருக்குங்கிறது அடையாளம். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், ஒன்று மற்றவங்கள்ட்ட எனக்கு கோபம் வந்தால் வர்றதுக்கு முன்னாடி சொல்லுங்கள், என்னை ஞாபகப்படுத்துங்க. இல்லை எனக்கு கோபம் வந்துன்னா என்னை விட்டு விலகி போயிருங்க, என்கிட்ட பேச்சு கொடுக்காதீங்க, ஒரு அரை மணிக்கூர் 1 மணிக்கூர் கழித்து அல்லது ஒரு நாள் கழித்து என்கிட்ட வாங்க. இந்த மாதிரி மற்றவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறது. அப்போ மற்றவங்க சைடில் இருந்து ஒரு சின்ன உதாரணத்துக்கு, நம்ம குழந்தைய நல்லா பிடிக்குதுன்னு வச்சுக்கோங்க. குழந்தைகிட்ட சொல்லி வைக்கிறோம், மக்கா எனக்கு கோபம் வந்தால் சொல்லு அப்படின்னு. குழந்தை வந்து எப்பா நீ கோவப்படுக அப்படின்னு சொல்லிச்சுன்னா நமக்கு குழந்தைக்கு மேலே பொதுவாக டக்குன்னு கோபம் வராது. நம்ம சுதாரிக்க முயற்சி பண்ணுவோம். சில பேர் சொல்லுவாங்க, ஒரு செம்பு தண்ணியை குடிச்சா போகிறோம் கோபம் வந்தா அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எவ்வளோ வேலைக்காகுங்கிறது, கோபம் வரும்போது செம்பு தண்ணியை குடிக்கணும்லாம் தோணாது. தோணி குடித்தா நல்லது, அது வேறு விஷயம். ஆனால் இந்த மாதிரி நம்மளை சுற்றி இருக்கிறவங்கள்ட்ட சொல்லி வைக்கிறது அப்படிங்கிறது ஒரு இதுக்கு மேலே நமக்கு கோபம் வரும். கோபம் வரும்போது அதை அடக்காமல் எப்படி வெளிப்படுத்துறது? ஒரு உதாரணத்துக்கு, அந்த ஆளை என்ன திட்டணும்னு தோணுதோ எல்லா லாங்குவேஜ்லேயும் எழுதி ஒரு தடவைக்கு 4 தடவை படிச்சுக்கிட்டு, முக்கியமான பாயிண்ட்டு எரிச்சிடணும். அந்த அளவுக்கு கையில் கிடச்சிடக்கூடாது. இது ஒன்று, நம்முடைய கோபத்தை வெளிப்படுத்துறது. அதாவது நம்முடைய கோபத்துக்கு, அதாவது நம்முடைய உணர்ச்சிகளுக்கு இன்னொருத்தரை நம்ம பலிகடா ஆக்காமல் இருக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். முதல் ஸ்டெப். கோபத்தை அடக்கிறதுக்கு பதிலாக, நம்முடைய உணர்ச்சிகளை அடக்கிறதுக்கு பதிலாக இன்னொருத்தரை பலிகடா ஆக்காமல் இருக்க முயற்சி பண்ணலாம். அப்போ இப்படி எழுதி ஒரு தடவைக்கு நம்ம 10 தடவை படித்து எரிச்சிடுறது ஒரு விதம். இல்லை நமக்கு ஒரு வாரம் வீட்டில் துவைக்காத துணியெல்லாம் இருந்ததுன்னா எடுத்து கொண்டு போய் அந்த ஆளுன்னு நினச்சி அடித்து துவைச்சிடுறது. இல்லை தலையிட கிடச்சா தலையிட அடிச்சுக்க வேண்டியது. தலையிட அடித்தா ஒரு வேளை பஞ்செல்லாம் பறந்து போயிடும். நல்ல அழுக்கான துணி இருந்ததுன்னா துணியும் வெளுக்கும், நம்ம கோபமும் போயிடும். இந்த மாதிரி நம்முடைய கோபத்தை நாம் அப்பப்போ வெளிப்படுத்திக்கிட்டே இருக்கணும். இல்லைன்னா அடக்கி வச்சு அது ஒரு எரிமலையாக மாறுறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம். அதனால் கோபத்தை அடக்கிறதுங்கிற பாலிசிக்கு எல்லாரும் போகக்கூடாது. அதுக்கு ஒரு தனி ஒரு மெச்சூரிட்டியெல்லாம் வேணும். அப்படி இருந்தால் ஒரு வேளை அடக்கினா ஒன்றும் செய்யாதான் இருக்கும். மற்றபடி சாதாரண மனிதர்களுக்கு அது வேலைக்காகாது. அதனால் நம்முடைய உணர்ச்சிகளை, கோபத்தை இப்படி நாம் இன்னொருத்தருக்கு பாதிப்பில்லாத வழியில் வெளிப்படுத்தலாம், தப்பில்லை. இனி இதுக்கு மேலே நாம் எந்த மாதிரி சூழலில் கோபம் வருது, இந்த கோபத்தை மற்றவங்க எப்படி ட்ரிகர் பண்ணுறாங்க, இப்படி இந்த ட்ரிகருக்கு நாம் ட்ரிகர் ஆக வேண்டியது அவசியம் தானா? இது உடனே நடக்காது. ஆஃப்டர் தாட், அதாவது பின்னாடி ஒரு நாள் கழித்து, ஒரு வாரம் கழித்து, ஒரு மாதம் கழித்து இந்த விஷயங்கள் நாம் அசை போடணும். அசை போடும்போது நாம் இந்த விஷயத்தை எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கலாம், இந்த வார்த்தை பேசுறதுக்கு பதிலாக இந்த வார்த்தை பேசியிருக்கலாம், இந்த மாதிரி நடந்துக்கிட்டதுக்கு பதிலாக இந்த மாதிரி நடந்துக்கலாம், இப்படி நமக்கு சில ஐடியா தோணும். அதை நாம் திருப்பி இப்படி சிந்திக்க கொஞ்சம் கொஞ்சமாக அது நமக்கு நடைமுறைக்கும் வரும். கண்டிப்பாக இது உடனடியாக பெறக்கூடிய விஷயம் இல்லை. உடனடியாக வாழ்க்கையில் வராது. ஆனைக்கும் அடி சறுக்குன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி நமக்கு இந்த ப்ராசஸில் பல சறுக்கல்கள் இருக்கும். அதுக்காக வேண்டி நம்ம மனசு தளரக்கூடாது. முடிஞ்சதுன்னா நம்மளுடைய சிச்சுவேஷன் நம்ம மாற்றிக்கலாம். இது கல்யாணம் பண்ணவங்களுக்கு இது பொருந்தாது, நான் மற்றவங்களுக்கு சொல்கிறேன். ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, ஆஃபீஸில் பிரச்சனை, இந்த வேலை கம்பெனியை விட்டு இன்னொரு கம்பெனிக்கு போகிறதுனா போகலாம். இனி இதுக்கும் மேலே நம்முடைய ஜாதகத்தில் நம்முடைய கிரக அமைப்பு காரியங்களை பார்த்துக்கிட்டு அதுக்கு பரிகாரங்கள். ஒரு உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு ராகு தசை நடக்கு அப்படின்னா நீங்கள் தேவி வழிபாடு பண்ணலாம். அது உங்களுக்கு பலகீனமாக இருக்கிறத விஷயங்களை சரி பண்ண முயற்சி பண்ணிருக்கலாம், பலமாக இருக்கிறத இன்னும் பலப்படுத்த முயற்சி பண்ணலாம். இந்த மாதிரி கொஞ்சம் திட்டமிட்டு சில காரியங்கள் பண்ணிங்கன்னா, அது வழிபாடாக இருக்கலாம், தான தர்மமாக இருக்கலாம், சூழ்நிலைகளை மாற்றுறதா இருக்கலாம், அல்லது நம்முடைய பேசுகிற விதத்தை மாற்றுறதா இருக்கலாம். சில பேருக்கு அது ஒரு பிரச்சனை உண்டு. 2வது வாக்கு ஸ்தானத்தில் கேது, ராகு, சனி
செவ்வாய் இந்த மாதிரி ஆசாமியெல்லாம் உட்காந்துருந்தாங்கன்னா அவங்க பேசுகிறது கொஞ்சம் ஷார்ப்பாக இருக்கும். அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க இயல்பாக பேசுவாங்க. கேட்குற ஆளுக்கு அது வந்து குத்துறது மாதிரி இருக்கும். இது ஒரு பிரச்சனையும் உண்டு. அப்போ நாம் நம்மளுடைய பேசுகிற விதத்தை டோன் டவுன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ண முடியுமா பார்க்கலாம். இதெல்லாம் இந்த மாதிரி பல விதமான விஷயங்களை நாம் முயற்சி பண்ணலாம். கோபம்ங்கிறது நம்முடைய சுபாவம் இல்லைங்கிறதுனால, பிறவி குணமாக இருக்கலாம், ஆனாலும் சுபாவம் இல்லைங்கிறதுனால நாம் நம்முடைய முயற்சி, கடவுள் அனுகிரகம் இதெல்லாம் பொறுத்து கொஞ்ச காலத்திலேயோ அல்ல அதிக காலத்திலேயோ அதை சரி பண்ண முடியும். டைம் லிமிட் சொல்ல முடியாது. இவ்வளோ காலத்தில் சரி பண்ணிடணும்னு ஆசைப்படுறது நடக்காது. ஆனால் வெற்றி இன்றைக்கோ நாளைக்கோ நமக்கு கிடைக்கும். இதில் நம்முடைய எதிராளி நல்லவராக இருந்தால், இது வந்து நான் கணவன் மனைவிக்கு இடையில் சொல்கிறேன், மூணாவது நபர்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. கணவன் மனைவியாக இருந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்ததுன்னா, ஒருவேளை நாம் பேசுகிறது மூலமாக பரஸ்பரம் சரியான நேரத்தில் பேசணும். தப்பான நேரத்தில் பேசக்கூடாது. சரியான நேரத்தில் பரஸ்பரம் பேசிக்கிறது மூலமாக சில பிரச்சனைகளை சால்வ் பண்ண முடியும். மென் ஆர் ஃப்ரம் மார்ஸ், விமன் ஆர் ஃப்ரம் வீனஸ். ஆண்கள் செவ்வாயிலிருந்து பெண்கள் சுக்கிரனிலிருந்துன்னு ஒரு புஸ்தகம் இருக்குது. வாய்ப்பு கிடைச்சதுன்னா அந்த புஸ்தகத்தை விலைக்கு வாங்கியோ அல்லது ஓசியிலேயோ படிக்கலாம். நான் எனக்கு தெரிஞ்ச கிரகஸ்தர்கள் நிறைய பேருக்கு அதனுடைய தமிழ் மொழிபெயர்ப்பு அனுப்பி கொடுக்குறது வழக்கம். ஏன்னா என்னை சுற்றி இருக்கிற நிறைய பேர் தமிழ்காரங்க, அதனால் தமிழ் மொழிபெயர்ப்பு அனுப்பி கொடுக்குறது வழக்கம். நான் அதனுடைய ஆங்கில வெர்ஷன் கொஞ்சம் படிச்சிருக்கேன். ஒரு குடும்பத்தில் கணவன் மனைவிக்கு இடையில் பிரச்சனை வந்தது, அதை அவங்க எப்படி சால்வ் பண்ணாங்க, அதிலேருந்து அவங்க எப்படி கற்றுக்கிட்டாங்க, அதை அவருடைய நண்பர்களுக்கு எப்படி சொல்லி கொடுத்தாங்க, அவங்க நண்பருடைய வாழ்க்கையில் அது எப்படி மாற்றத்தை ஏற்படுத்திச்சுது அப்படின்னா அமெரிக்காவில் நடந்த ஒரு கதை. அமெரிக்காவில் அதனால் நிறைய பேருடைய வாழ்க்கையில் டைவர்ஸ்லேருந்து வெளியே வந்தாங்க. அது வந்து என்னென்னா, ஆண்களுடைய நேச்சர் என்னன்னு பெண்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் பெண்களுடைய நேச்சர் என்ன ஆண்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கும் அதை எப்படி ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு டிப்ஸும் கொடுக்குற மாதிரியான ஒரு அமைப்பு அந்த புஸ்தகத்தினுடையது. குடும்பத்தில் இந்த மாதிரி பிரச்சனை இருந்ததுன்னா நாம் அந்த புஸ்தகத்தை படித்து உபயோகப்படுத்திக்கலாம். நிறைய டிப்ஸ் கிடைக்கும். இனி பக்கத்து வீட்டுக்காரங்க அவங்க வீட்டை தூத்து குப்பையை நம்ம வீட்டுக்கு முன்னாடி கொட்டுறாங்க அப்படின்னெல்லாம் இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து கோபத்தை நிறுத்தக்கூடிய விஷயம் இல்லை, கோபப்படாமல் இருக்க வேண்டிய விஷயம் இல்லை. அது அந்த மாதிரி விஷயங்கள் வேறு. நம்முடைய அரசாங்கத்துக்கு மேலெல்லாம் நமக்கு கோபம் வராமல் இருக்க முடியாது, அதெல்லாம் வேறு. தார்மீகமான கோபம் வரணும். நமக்கு கோபங்கிறது ஒரு தப்பான விஷயம் இல்லை. ஒவ்வொரு கோபத்துக்கு பின்னாடியும் ஒரு லெஜிட்டிமசி, ஒரு நியாயம் இருக்கும். அதாவது நான் கோபப்படுறேன் அப்படின்னா எனக்குன்னு ஒரு நியாயம் இருக்கும். அது உங்களுக்கு நியாயம் இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு அது புரியாமல் இருக்கலாம், அது வேறு விஷயம். அதனால் ஒவ்வொரு கோபத்துக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் அப்படிங்கிறத கோபத்துக்கு ஆளாகிற ஆட்கள் புரிஞ்சுக்கிடணும். அது அவங்க பக்கத்தில் அது முக்கியம். ஒருத்தர் நம்ம மேலே கோபப்படுறாங்கன்னா அதுக்கு நியாயமான காரணம் இருக்கும். இது அதாவது நம்ம புரிஞ்சுக்கிறோமோ புரிஞ்சுக்கலாம், அது வேறு விஷயம். ஆனால் அவங்க கோபப்படுறதுக்கு அவங்க தரப்பில் ஒரு நியாயமான காரணம் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன். சிலருக்கு வந்து ரொம்ப சுத்தமாக இருக்கிற பழக்கம் இருக்கும். இப்போ கிச்சன் இருக்குது, கிச்சனில் எடுத்த இடத்துல வச்சுருப்பாங்க. யாரோ ஒருத்தர் கிச்சனுக்கு வராங்க, காஃபி போடுறேன்னு பேர் வழிஞ்சிட்டு, இப்போ வீட்டம்மா வச்சுருக்காங்க, வீட்டுக்காரரு ஒரு காஃபி குடிக்க வராரு. பாவம் வீட்டம்மாவத்தோ கஷ்டப்படுத்தான்டா, அவங்கள காலிலிருந்து கிச்சன்லேயே கதியாக இருக்காங்க, நம்ம காஃபியை நம்மளே போட்டு குடிச்சிருவோம் அப்படின்னு வீட்டுக்காரர் வராரு. வந்து அவர் காஃபி எடுத்து போடுறாரு. போட்டுக்கிட்டு லைட்டரை ஒரு இடத்துல, சீனியை உப்பு இருக்க இடத்துல, காஃபியை இன்னொரு இடத்துல, எல்லாத்தையும் அங்கங்கேயா வச்சுக்கிட்டு போட்டு குடிச்சுக்கிட்டு டம்ளரையும் அப்படி எச்சிலோட காயை போட்டுக்கிட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது கோவப்படுத்த தான் செய்யும். சுத்தமாக இருக்கிறவங்களுக்கு, நீட்டாக இருக்கிறவங்களுக்கு அப்படி இல்லாமல் இருக்கிறவங்களுடைய ஒவ்வொரு செயலும் கோவப்படுத்தும். இதான் கோபங்கிறது இந்த மாதிரி கூட வரலாம். நான் நியாயமான காரணங்கிறது இந்த மாதிரி ஆங்கிள் கூட அதுக்கு இருக்கும். நமக்கு ஒரு
நம்ம உண்மையே பேசுகிறவங்க பொய் பேசுகிறவங்களை கண்டால் நமக்கு கோபம் வரும். நம்ம நேர்மையானவங்க நேர்மை இல்லாதவங்களை பார்த்தா நமக்கு கோபம் வரும். இந்த மாதிரி கூட கோபங்கள் வரும். அதனால் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண இப்படி இதனுடைய பரிமாணங்கள் டைமென்ஷன்ஸ் நமக்கு புரியும் போது அது நமக்கு ஒரு ஆப்ஜெக்டிவிட்டியை கொடுக்கும். நான் ரொம்ப கிளாஸில் நம்ம தொடக்கத்துலேருந்து இது ஒரு விஷயம் சொல்லிகிட்டு இருக்கேன். ஆப்ஜெக்டிவிட்டி, மூணாவது நபராக ஒதுங்கி இருந்து பார்க்குறது, அந்த தன்மையை நமக்கு கொடுக்கும். அது நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளை தாமரை இலை தண்ணி இருக்கிறது மாதிரி இருக்கிறதுக்கான ஒரு சக்தியை கொடுக்கும். நம்ம மேலே கோபப்பட்டாலும் எருமை மாடு மேலே மழை பெஞ்சது மாதிரி நம்ம சும்மா இருப்போம். இல்லை நம்ம யாருக்கு மேலே கோபப்பட வேண்டிய சூழ்நிலைகள் வந்தாலும் சரி, அவனை ஆண்டவன் அப்படி படைச்சிருக்கான், திருந்தவா போகிறான், எத்தனை தடவை கோபப்பட்டாச்சு இன்னும் திருந்தலை, இனிமேல திருந்த போகுது அப்படின்ட்டு நம்முடைய முக்கியஸ்தர்கள் வெல்விஷஸ் பட்டியலேருந்து அவளை தூக்கி தூர போட்டுருவோம். அது ஒரு குப்பை அப்படிங்கிற மாதிரி அந்த அளவு ஒதுக்கிடுவோம். அதுக்கு மேலே அலட்டிக்க மாட்டோம். இது மாதிரி சில விஷயங்கள் நாம் கவனத்தில் எடுக்கணும்னு எனக்கு தோணுது. இன்னும் சில விஷயங்கள் இருக்கும், நமக்கு ஏதோ சந்தர்ப்பங்கள் வரும்போது சொல்கிறேன். யாமினி அம்மா சுவாமிஜி சொல்லுங்க. சொல்லுங்க. சுவாமிஜி, இந்த முனிவர்கள்ல நிறைய பேர் கோபக்காரங்க இருக்கிறாங்களே, திடீர்னு சாபம் போடுறது, சாபம் போடக்கூடிய முனிவர்கள் நிறைய இருக்கிறாங்க. துர்வாசா மகர்ஷி ஒண்ணு, பரசுராமர் இன்னொருத்தர். ஆமா, அப்படி ஒரு கதை இருக்கு. நான் அதான் சொன்னேன், கோபப்படுறது தப்பு கிடையாது, கோபப்படுறதே தப்பு கிடையாது. சில சமயங்களில் கோபம் வரணும், தார்மீகமான கோபம் வரணும். வராமல் இருந்தால் நாமெல்லாம் மனுஷங்களுக்கே லாயக்கு கிடையாது. இப்போ நாம் ஒரு பெண்ணுக்கு ஒரு அநீதி நடக்குது, அதை பார்த்து நமக்கு கோபம் வரல, நம்மளாம் என்ன மனுஷன்? ஒரு ஏழைக்கு ஒரு அநீதி நடக்குது, அதை பார்த்து கோபப்படல, நம்மளாம் என்ன மனுஷன்? கோபம் வரணும். ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, நம்ம இந்த கோபம் நம்மளுடைய ப்ரெஷரை அதிகப்படுத்தணும்னு கிடையாது, நம்மளை டென்ஷன் படுத்தணும்னு கிடையாது, நம்மளை பதட்டப்படுத்தணும்னு கிடையாது. நாம் அந்த அநீதியை தட்டி கேட்போம், அவங்களுக்காக வேண்டி போராடுவோம். ஆனால் அது நம்முடைய சமநிலையை இழக்க வைக்கணும், சமநிலையிலிருந்து கீழே கொண்டு வரணும்னு கிடையாது. சமநிலையை இழக்காமலேயே நம்ம கோவப்பட முடியும். இப்போ உதாரணத்துக்கு நம்ம குழந்தைகள்கிட்ட நம்ம கோவப்படுறோம், அது ஒரு விரோதத்தினால இல்லை, அவங்களுடைய நன்மையை கருதி. அந்த கோபம் கணப்பொழுதில் போயிடும், திருவள்ளுவர் சொன்னது மாதிரி. அதனால பொதுவாக ரிஷிகளுடைய கோபம் எல்லாம் பார்த்தீங்கன்னா, மற்றவங்க ஏதாவது தப்பு பண்ணுவாங்க, அப்போ அவங்க கோவப்படுவாங்க, சாபம் கொடுப்பாங்க. அநியாயமாட்டு முனிவர்கள் கோவப்பட்டாங்க, சாபம் கொடுத்தாங்க அப்படிங்கிறது பொதுவாக இருக்காது. ஆனால் முனிவர்களில் சில பேர் ரொம்ப பொறுமையானவங்களும் இருப்பாங்க. பிருகு மகரிஷி, வசிஷ்டர், அப்படியெல்லாம் கொஞ்சம் பேர் ரொம்ப பொறுமையாகவும் இருப்பாங்க. இது சம்பந்தமாக கீதையிலேயே கூட 3:33 தொடங்கி சில ஸ்லோகங்கள் வருது. அந்த அத்தியாயம் முடிகிறது வரைக்கும் உள்ள ஸ்லோகங்கள் இந்த விஷயத்தில் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் தான். அதையும் சொல்லணும்னு நினச்சிருந்தேன், நேரம் கருதி சொல்லலை, அவ்வளோதான். சதிருஷம் சேஷ்டதே சுஸ்யாக பிரகிருத்தேர் ஞானவானபி. ஞானியாக இருந்தால் கூட அவனுடைய சுபாவத்துக்கு தகுந்தது மாதிரி, பிரகிருதிக்கு தகுந்தது மாதிரி செயல்படுவான். பிரகிருதிம் யாந்தி பூதானி நிகிரக கிம் கரிஷ்யதி. அதை அடக்க முயற்சி பண்ணுறது என்ன பிரயோஜனத்தை தரும்? அப்போ அவரவர்கள் இயல்புப்படி சுபாவப்படி நடக்கணும் அப்படின்னு பகவான் சொல்கிறார். அப்படி தான் நடப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறார்.
இனி சரி, அப்போ லைசன்ஸ் தான் நமக்கு, நம்ம விருப்பப்போல நடந்துக்கிடலாமா அப்படின்னா, ஆதிசங்கரர் சொல்கிறாரு, இப்படி ஒருத்தர் நினச்சிடக்கூடாது. மட்டும் இல்லை, நம்முடைய முயற்சிக்கு பலன் கிடையாதுன்னு ஒருத்தர் நினச்சிடக்கூடாது. அப்படிங்கிறதுக்காக வேண்டி பகவான் அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறாரு. அப்படின்னு சொல்லிட்டு, இந்திரியஸ்யார்த்தே ராகத்வேஷோ வியவஸ்திதௌ தயோர்ன வசமாகச்சேத் தௌஹியஸ்ய பரிபந்தினவ். நம்முடைய இந்திரியங்களில் விருப்பு வெறுப்புகள் இருக்குது, நம்முடைய மனசில் விருப்பு வெறுப்புகள் இருக்குது. அது நம்முடைய விரோதி, நாம் அதுக்கு அடிமை ஆகிடக்கூடாது, அதை கட்டுப்படுத்த முயற்சி பண்ணணும், வசப்படுத்த முயற்சி பண்ணணும் அப்படின்னு அடுத்த ஸ்லோகத்தை சொல்கிறார். அப்படின்னு ஒரு முன்னுரையோட அடுத்த ஸ்லோகத்துக்கு சங்கரர் பாஷ்யம் எழுதுகிறார். அதை தொடர்ந்து நிறைய விஷயங்கள் இருக்குது. இதில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா புருஷார்த்தம் அல்லது முயற்சின்னு ஒன்று இருக்குது. முயற்றின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்வார். ஊழையும் உப்பக்கம் காண்பர் உலைவின்றி தாழாது உஞற்றுபவர் அப்படின்னு ஒன்று சொல்வார். இது எல்லாமே இதை மாதிரி நிறைய இருக்குது. இது எல்லாமே முயற்சி பண்ணணும், முயற்சிக்கு ஏற்ற பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்துக்கள். இப்போ நமக்கு தெரியாது, நான் இதை உங்களுக்கு சொன்னா இல்லையான்னு தெரியல, சொல்லலைன்னு நினச்சிட்டு மறுபடியும் சொல்கிறேன். பூஜ்ய சுவாமிஜி மெடிடேஷன் தொடங்கும்போது இந்த வரிகளை சொல்லி தான் தொடங்குவாங்க. நான் அதை தமிழ்படுத்தி தோவாள ஆசிரம திறப்பு விழா சமயத்தில் அந்த அழைப்புதழில் போட்டிருந்தேன். சாமிஜி வந்து அதை பார்த்துட்டு அதை அடிப்படையாக வச்சே கிளாஸ் எடுத்தாங்க. அதாவது அனுகிரக பாஷணம் பண்ணாங்க. எனக்கு இப்போ அதனுடைய இங்கிலீஷ் வந்து எனக்கு இப்போ கரெக்டாக ஞாபகம் வரல, கேட்டு ரொம்ப நாள் ஆகி போச்சு. தமிழ் அர்த்தம் இது. இது ஆல்கஹால் அனானிமஸ் சொல்லிட்டு அமெரிக்காவில் மது பழக்கத்துக்கு அடிமையானவங்க அதுலேருந்து விடுதலை பெற்று வர்றதுக்காக வேண்டி அவங்க செய்யக்கூடிய பிரார்த்தனையில் உள்ள வரிகள் அப்படின்னு கேள்விப்பட்டேன். இறைவா, என்னால் மாற்ற முடிந்த விஷயத்தை மாற்றுவதற்கான சக்தியை தா, என்னால் மாற்ற முடியாத விஷயத்தை ஏற்றுக்கொள்வதற்கான மன வலிமையை தா, என்னால் எதை மாற்ற முடியும் எதை மாற்ற முடியாது அப்படின்னு பிரித்து அறிந்து கொள்ளக்கூடிய விவேகத்தை தா. இந்த ஒரு பிரார்த்தனையோடு தான் சாமிஜி மெடிடேஷன் கிளாஸ் தொடங்குவாங்க. ஏன்னா நம்ம நிறைய பேர் மாற்ற முடியாத விஷயத்தை மாற்றுறதுக்காக வேண்டி முட்டி மோதி மண்டையை உடைச்சிட்டு இருப்போம். மாற்ற முடிஞ்ச விஷயத்தை மாற்ற முடியாது நினச்சிட்டு கோட்டை விட்டுட்டு இருக்கக்கூடும். அதனால் இந்த பிரார்த்தனை ஒரு அருமையான பிரார்த்தனை. இதை நீங்கள் கூட தினமும் காலையில் உறக்கிழம்பின உடனே ஒரு தடவை சொல்லிக்கலாம், எப்போ வாய்ப்பு கிடைக்குதோ சொல்லிக்கலாம். ஆனால் நம்மளால் மாற்ற முடிஞ்ச விஷயத்தை கடவுள் அனுகிரகத்தோட நம்முடைய முயற்சியோட நாம் முயற்சி பண்ணலாம். இப்போ இதில் என்ன அப்படின்னா, நமக்கு எதை மாற்ற முடியும் நமக்கு தெரியலைன்னா என்ன பண்ணுறது? எல்லாத்தையும் கடவுள் பிரார்த்தனையோட மாற்றத்துக்கு முயற்சி பண்ணுவோம். காசாக பணமா முயற்சி தானே பண்ணிட்டு போகிறோம். மலையை மயிரை கட்டி மலையை இழுப்பான், வந்தால் மலை போனால் மயிறு அப்படின்ட்டு இது ஒரு டைலாக் சொல்லுவாங்க. அது மாதிரி நாம் முயற்சி பண்ணுவோம், வந்தால் லாபம், வரலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டுற வேண்டியதான். யாமினி அம்மா வந்து இந்த 33 தொடங்கி அந்த அத்தியாயம் முடிகிறது வரைக்கான ஸ்லோகங்களும் இது சம்பந்தமானது. அதில் ஒரு இன்னொரு உதாரணம் பகவான் சொல்கிறாரு. 38வது ஸ்லோகத்தில் யதோ தூமேன ஆவிரியத்தே வன்னிகி யதாதர்ஷோ மலேனச்ச ஆவிருத்தம் யதோ உல்பேன ஆவிருத்தோ கர்ப்பக ததா தேனேதம் ஆவிருத்தம். அதாவது நம்முடைய விருப்பு வெறுப்புகள் காம குரோதங்கள் எல்லாம் எப்படி டாமினன்ட் பண்ணுதுங்கிறதுக்கு பகவான் 3 உதாரணம் சொல்கிறார். சில பேருக்கு அது லைட்டாக இருக்கும். எப்படின்னா, நெருப்பை புகை சூழ்ந்திருக்கிறது மாதிரி அல்லது கனல் சூழ்ந்திருக்கிறது மாதிரி.
ஊதுனா போயிடும். சிலது வந்து பாத்ரூம் கண்ணாடியில் அழுக்கு இருக்கிறது மாதிரி கொஞ்சம் ஈர துணியெல்லாம் போட்டு எடுத்து கொஞ்சம் கஷ்டப்பட்டு தேய்க்கணும். இன்னொன்று கர்ப்பப்பையில் குழந்தை இருக்கிறது மாதிரி, அது 10 மாதம் நம்ம காத்திருக்கணும். அது வெளியே வரும்போது தான் வரும். இந்த மாதிரி 3 விதமான சூழ்நிலைகள் இருக்கலாம். நான் அதான் முதல் தொடக்கத்தில் சொல்லும்போது சொன்னேன், கால அவகாசம் அப்படிங்கிறது மாறுபடலாம். அது அதனுடைய தன்மையை பொறுத்து, நம்முடைய உணர்ச்சிகள் எவ்வளவு வலிவாக இருக்குங்கிறத பொறுத்து கால அவகாசம் வேறுபடலாம். ஆனால் முயற்சி பலன் கொடுக்கும். முயற்சி திருவினையாக்கும், முயற்சியின்மை இன்மை புகுத்தி விடும் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார். நான் முயற்சி பண்ணிகிட்டே இருக்க வேண்டியதான். யாமினி அம்மா ஏதோ சொல்லதுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். நன்றி குருஜி. இன்னொரு கேள்வி இருக்கு, அது அடுத்த கிளாஸ்ல கேக்குறேன் நான். சரி, ஓகே, வேற வேற ஒரு தியான செஷன் ஏன் நீங்க பண்ணக்கூடாது? மட்டும்தான் கேள்வியே கேட்கணும். நிர்மலாஞ்சி பேசுறது எனக்கு சரியா கேட்கல. யாமினி அம்மா என்ன செஷன் சொன்னீங்க? ஒரு தியான செஷன் எடுக்கலாமே நீங்க தினம் வீட்டுல ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷமோ அவங்களுடைய சமயத்தை பொறுத்து ஒரு சின்ன தியானம் பண்ணா கூட ரொம்ப அதனுடைய நன்மைகள் காலப்போக்குல தான் தெரியும். ஒருத்தர் பண்ண ஆரம்பிச்சாங்கன்னா நீங்க ஏன் அதை சொல்லி தரக்கூடாது? எங்களுக்கு எல்லாம் எங்க சில பேருக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கோம், பண்ணிட்டு இருக்கலாம். பட் நீங்களும் உங்க தரப்புல இருந்து ஒரு தியான செக்ஷனை கண்டக்ட் பண்ணலாமே எங்களுக்காக. பொதுவாக தியான செஷன் வந்து ரொம்ப மலிஞ்சு போயிருக்கு. எல்லா ஆன்மீக ஸ்தாபனங்களும் பண்ணுறாங்க, அவங்களுக்கு ஒரு மெத்தட் வச்சுருக்காங்க. நான் வேணா உங்களுக்கு ஒரு ஒத்தாசை பண்ணுறேன். பூஜ்ய சுவாமிஜி மாதிரிப்பட்டவங்களுடைய தியான செஷனுடைய ரெக்கார்டிங் இருக்கும். அது வேணும்னா நான் உங்களுக்கு இந்த குரூப்பில் போடுறேன். நீங்கள் அதை ஏன்னா கைடட் மெடிடேஷன் ஒன்று சொல்லுவாங்க. ஒரு குரு வழிகாட்டி பண்ற மெடிடேஷன். பூஜ்ய சுவாமிஜி அது சாமிஜி தான் முதல்ல தொடங்கி வச்சாங்கன்னு, பிறகு அது பல பேர் அதை கடைபிடிக்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. நான் பூஜ்ய சுவாமிஜியுடையதோ அல்லது வேற சுவாமிகளுடையதோ கைடட் மெடிடேஷன் என்கிட்ட இருக்குதான்னு பார்க்குறேன். இருந்ததுன்னா அதை உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். இல்லைன்னா அதை கேட்டு வாங்கி கண்டுபிடிச்சி அதுக்கு தர்றேன். அது பொதுவாக மெடிடேஷன் ரொம்ப பல செஷனாக நடக்கும். முதல் செஷன் உட்கார்றது, உடலை கவனிக்கிறது, அந்த மாதிரி இருக்கும். பொதுவாக சாமியுடைய செஷன் வந்து கிளாஸ் ப்ரோக்ரஸ் ஆக அதிகம் ஆத்ம ஞானத்தை கொடுக்க அப்புறம் அந்த ஆத்ம ஞான கருத்துக்களையே மெடிடேட் பண்ணுறது எப்படின்னு ட்ரைனிங் கொடுக்கறது மாதிரி அமையும். அதனால் அது ஒரு செஷனில் அதை இது பண்ண முடியாது. ஆனாலும் நான் என்கிட்ட எப்படி கிடைக்குதுன்னு பார்க்குறேன். அதுக்கு ஏற்றது மாதிரி அதை போஸ்ட் பண்ணுறேன். அதை நீங்கள் உங்கள் சௌகரியம் மாதிரி பயன்படுத்திக்கங்க. நன்றிங்க. ஏன்னா உங்கள் எல்லாரையும் ஒரே டைமில் பிடிக்கிறதுங்கிறது கஷ்டம். அதனால் ரெக்கார்டிங் போட்டுட்டா நீங்கள் அவங்க சௌகரியத்துக்கு பண்ணிக்கலாம். அஸ்து குருஜி, தன்யவாதா. ஹரி ஓம். நிர்மலானந்தி என்ன சொன்னீங்க? கேட்கல எனக்கு சரியா. நானும் யாமினி அம்மாவும் அவங்க 2 பேரும் மட்டும்தான் சந்தேகங்கள் கேட்கிறோம். அதுல எனக்கு சந்தேகமா இருக்கு. இது நமக்கு ஒண்ணும் தெரியாதனாலயா இல்ல மற்றவங்க எல்லாம் எதுவுமே கேட்காம இருக்கும்போது அவங்க சந்தேகத்தை நீங்களே கேட்டுறீங்க, அதனால அவங்க கேட்கறது இல்லை போல. கேட்காம இருக்கவங்களுக்கு தான் ஒன்றும் தெரியல. கிளாஸ் நாளைக்கு தான் முடியும். ஆமா, இல்லை அதான் அடுத்த கிளாஸ் நமக்கு அடுத்த கிளாஸுக்கு ஒத்தி வச்சுருவோம் நாங்கள் விட சொல்கிறத. சரி, சுவாமி எதுலயாவது சொல்லிடுவீங்க, அதனால கேக்குறது கிடையாது. அடுத்த கிளாஸ்ல வந்துருது கேள்வி. உங்க கேள்விக்கு விட தானாவே வந்துடுது இல்லையா? ஆமா சுவாமி, அதுவும் நல்லதுதான். பொதுவா பகவத்கீதை வந்து நிறைய கேள்விகள்
நமக்கு இந்த சங்கரரே கேட்டு பதில் சொல்லிடுவார், அர்ஜுனன் கேட்பார். அதனால் கேள்வி பதிலாக நிறைய வரத்தான் போகுது. இப்போ இல்லாட்டா பிறகு நிறைய விஷயங்களுக்கு விட வந்துருங்கிறது உண்மைதான். ஆனால் நமக்கு சந்தேகம் வரும்போது நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டால் தான் நமக்கு அதில் ஒரு மண்டப்புழு கொஞ்சம் சமாதானம் ஆகும். அது கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும் மேற்கொண்டு கிளாஸுக்கு சந்தேகம் ஃபாலோ பண்ணுறது. வந்தோடனே கேட்கலன்னா ஆமாம், அது அடுத்த கிளாஸுக்கு அது கவனம், சந்தேகத்தை கேட்டு நிவர்த்தி பண்ணிட்டோம்னா அடுத்த கிளாஸில் கவனம் கிளாஸில் இருக்கும். இல்லைன்னா சந்தேகமே மனசில் ஓடிட்டு இருக்கும். சில பேருக்கு அதுவும் நடக்கும். கிளாஸ் சொல்லிட்டு இருக்கும்போது ஏதோ ஒரு சந்தேகம் வந்துடும், கிளாஸு போயிட்டே இருக்கும், அவங்க சந்தேகத்திலே இருப்பாங்க. அப்படின்னு சில பேருக்கு நடக்கும். அந்த மாதிரி ஆட்களுக்கு உதவுறதுக்காக வேண்டி நம்ம அதை ரெக்கார்டு பண்ணி போடுறோம். ஏன்னா மற்றவங்களுக்கும் அப்படி தான், நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரே தடவையில் புரியணும்னு கிடையாது. ஆனால் நீங்கள் திருப்பி திருப்பி கேட்குறதுக்கு சௌகரியமாக இருக்கட்டும்ங்கிறதுக்காக வேண்டி தான் நாம் அதை ரெக்கார்டு பண்ணுறோம். சரி, வகுப்பு நிறைவு பண்ணுவோம் இன்னைக்கு. சுபராத்திரி.